இப்போ நான் இது ஒரு ஆரிய கட்டமைப்புன்றேன். அடுத்த கேள்வி என்ன? சோனியா காந்தி நாளைக்கு பிரதமராக வந்துருச்சு, அப்பயும் ஆரிய கட்டமைப்பா? அப்துல் கலாம் ஜனாதிபதியா வந்தாரு, அப்பயும் ஆரிய கட்டமைப்பா? ஆமாம். இது பொம்மலாட்டம். ஆட்சி என்பது வேறு, அரசு என்பது வேறு. இந்த தனியார் பள்ளிக்கூடம் இருக்குல்ல, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம், அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு போய் குரோட்டன்ஸ் செடி வளர்க்குற மாதிரி வளர்க்கும். அவன் சொந்தமா ரோட கூட கிராஸ் பண்ண தெரியாது அவனுக்கு. இப்போ நீங்க அரசு பள்ளியில் இருக்கிறவனை பாருங்க, பஸ்ல ஏறி அவன் புத்தகத்தை தூக்கிட்டு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு அவன் எல்லா சண்டையும் போட்டு வெளியே வந்துடுவான். அவன் அதன் மூலமாகவே கற்றுக்கொள்வான் சமூகத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு. அவர் இல்லை என்றால் தமிழ்நாடு எதிர்க்காது. பெரியார் என்பவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் தமிழனுக்கு எதுவுமே கிடைத்திருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தான் பாரத பிரதமர் என்று சொல்வான். ஒரு வெட்கப்பட வேண்டாமா? இந்தியா என்று சொன்னால் அது வட இந்தியா தான். இந்திய பண்பாடு என்று சொல்லிவிட்டால் அது ஆரிய பண்பாடு தான். இந்திய வரலாறு என்று சொல்லிவிட்டால் ஆரிய அரசர்களுடைய வரலாறு தான். நீங்க படிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஆனா இங்க நம்ம பாவாணர் சொல்லுவார், சமஸ்கிருதம் தீர தீர தமிழ் பொலிவுறும், சமஸ்கிருதம் சேர சேர தமிழ் நலிவுறும் அப்படின்னு. சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்று சொன்னால் நீ பிறவி எடுத்ததற்கான உரிமையை நீ பெற வேண்டும். அது நீ போராடித்தான் பெற வேண்டுமே தவிர எவனாவது வாங்கி தருகிற வித்தை விளையாட்டு அல்ல இது. இந்திய வரலாறு, இந்திய தலைவர்கள் அப்படின்னா காந்தி, நேரு, பட்டேல் தான். வஉசின்னு ஒரு ஆளே கிடையாது. ஏன் அந்த மாநிலம் எதிர்க்க மாட்டேங்கிறான்? அவன் பயனாளி, நம்ம பறி கொடுக்கிறவன். அந்த நீட்ல அவனுக்கு போச்சுன்னா அந்த சீட்ல அவன் இங்க வருவான். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் 35 மருத்துவக் கல்லூரி இருக்கு. சிறப்புரை ஆற்றும்படி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்புமிக்க தோழர்களே, தமிழ் சான்றோர் திரு அவையில் சிறப்பான இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிற, புதிதாக இந்த பகுதியிலே கிளை விட்டிருக்கிற வேலூர் தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் என்னென்ன இழந்திருக்கிறோம், எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் முன்னாலே பேசிய தொடர் மாரிமுத்து அவர்களும் தொடர் அருணபாரதி அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இழப்புகள் இப்போது அதிகரித்திருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் எப்போதோ இந்தியா என்ற கட்டமைப்பு தொடங்கிய போதே தொடங்கிவிட்டது. இந்தியா என்பது என்றைக்குமே தமிழர்களுக்கான நாடாக இருந்தது இல்லை. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் என்று சொன்னால் அப்படியான நாடாக இந்தியா இருந்தது இல்லை. அதனால்தான் தொடக்க காலத்திலிருந்தே தமிழர்களை புறக்கணிக்க வேண்டும், தமிழ் மொழியை புறக்கணிக்க வேண்டும், தமிழர்களுடைய மரபை ஏற்க மறுக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த துணைக்கண்டம் இருக்கிறதே, இந்திய துணைக்கண்டம் என்று சொல்கிறோமே, அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நேம். அது ஒரு அரசியல் பூகோள பெயர். இப்போ நீங்க ஆசியாங்கிறோம், அமெரிக்கா என்கிறோம். அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா நாம் இன்னைக்கு புரிந்து கொள்றதுல ஒரு நாடை புரிந்து கொள்றோம். நீ பிரேசில்ல போய் நீ அமெரிக்கான்னு நீ யுஎஸ்ஏ மட்டும் நினைச்சு சொன்னீங்கன்னா முதல்ல நம்மளை அடிச்சிருவான். ஏனென்றால் அவன் மூத்த அமெரிக்கா அவன் தான். வி அமெரிக்கன்ஸ் என்று சொன்னால் நாம் இப்போது தென் அமெரிக்கா என்று சொல்லுகிறோமே, லத்தீன் அமெரிக்கா அவர்கள் தான். இங்கிலீஷ் அமெரிக்கா புதியது. லத்தீன் அமெரிக்கா என்று சொன்னால் அவர்கள் ஸ்பானிஷ் மொழியை பேசுகிறவர்கள். அந்த உள்ளூர் மொழி நிறைய இருந்தது. ஸ்பானிஷ் மொழியை பேசிதான் நீண்ட காலமாக இருந்தார்கள். எனவே அவர்கள் அந்த பெருமிதத்தோடு இருப்பார்கள். இந்த துணைக்கண்டத்தில் தொடக்கத்திலிருந்து இந்த துணைக்கண்டத்தினுடைய வரலாறு பற்றி பல்வேறு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த துணைக்கண்டத்தினுடைய வரலாறு ஆரியர்கள் தமிழர்களை வென்ற வரலாறு தான். ஆரியர்கள் தமிழர்களை ஒடுக்கிய வரலாறு தான். அதனால்தான் அவனை எதிர்த்தாக்குதல் நடத்துகிற போது நம்முடைய இலக்கியங்கள்,
நம்முடைய வரலாற்று குறிப்புகள் குறிப்பாக குறிப்பிடுகின்றன ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று. ஒரு மன்னன் அடுத்த மன்னன் மீது படையெடுப்பதும் வீழ்த்துவது என்பது அன்றைக்கு இருக்கிற விதி. அவ்வளவுதான். நீ ஆள வேண்டும் அல்லது ஆளப்பட வேண்டும், நீ ஆள வேண்டும் அல்லது ஆளப்பட வேண்டும், அவ்வளவுதான் வித்தியா. அதுக்குள்ளே இதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீ வலுவாக இருந்தால் நீ ஆளலாம், வலு குறைந்து போனால் உன்னை வேறு ஒருவன் ஆடுவான். இதுதான் மன்னர் காலத்தினுடைய விதி. ஆனால் அந்த அந்த விதியின்படி இருந்ததில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று ஏன் சொன்னார்கள்? நாம் ஆரியத்தால் ஒடுக்குண்டது, ஆரியத்தால் சிதறுண்டது, ஆரியத்தால் திரிந்து போனதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை எதிர்த்து எழுதுகிற போதுதான், எதிர்த்து நடக்கிற போதுதான் அது குறிப்பிடப்படுகிறது. அது ஒரு நிகழ்வாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி ஒடுங்கி ஒடுங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம். அந்த ஆரியத்தினுடைய இன்றைய அரசியல் வடிவம்தான் இந்தியா. இப்ப நமக்கு என்ன நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால், ஆரியத்தை, பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து அகரகாரத்துக்கு எதிராக போராடினார்கள். சரி, இங்கே சாதியாக பிறந்திருப்பவர்களுக்கான சில உரிமைகளுக்காக போராடினார்கள். உண்மை, சரி. ஆனால் அதனுடைய அரசியல் கட்டமைப்பாக இருக்கிற இந்தியாவோடு அவர்கள் ஓடிப்போய் இணைந்து கொண்டார்கள். எவனெல்லாம் இங்கே போராடினானோ, தெருவிலே நின்று போராடியவன் அரசாங்க அதிகாரத்தோடு சேர்த்து கொண்டான். அதான் இன்றைக்கு வரலும் வரலாறு. அவர் இல்லை என்றால் தமிழ்நாடு எதிர்க்காது. பெரியார் என்பவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் தமிழனுக்கு எதுவுமே கிடைத்திருக்காது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தான் பாரத பிரதமர் என்று சொல்வான். ஒரு வெட்கப்பட வேண்டாமா? பாரத பிரதமர். பாரதம் என்ற சொல்லாடலே என்ன? பாரதம் என்பது எதை வைத்து சொல்கிறான்? இந்திய எதையுமே பேச வேண்டாம். இந்திய அரசமைப்பு சட்டத்திலே என்ன பேசுகிறான், அதற்கான அவையில என்ன பேசுகிறான், அம்பேத்கரோடு எதை வைத்து அவன் மோதுகிறான், பேச. அந்த விவாதத்தை பார். எல்லா மொழியிலையும் வந்திருக்கிறது. 42 வால்யூம். நீ இப்ப கூகுள தட்டிங்கன்னா அது வரும். அது ஒண்ணும் போய் புத்தக கடையில போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மெனக்கிடுறது இல்லை. நமக்கு என்னன்னா, எவனாவது வந்து நம்ம கையில எல்லாத்தையும் கொடுத்துடணும். விஜய் வந்து செய்வாரு, என்ன செய்வாரு? ஏன்னா இவன் எதுவும் செய்யறதுக்கு ரெடியா இல்ல. உன்னுடைய சுதந்திரத்தை நீ போராடாமல் எவனாவது கொடுத்தால் அதற்கு பேர் சுதந்திரம் அல்ல. நீ போராடாமல், இப்ப நீங்க தாய்மார்கள் அவர்கள் போராடித்தான் அவர்கள் குழந்தையை பெற்றுத் தருகிறார்கள். அந்த தாய் போராடவில்லை என்று சொன்னால் அவளுக்கு பிறந்ததா குழந்தை? இல்லை, பிறக்க முடியாது இல்லையா? நீ போராடாதவன் கையிலே எப்படி உரிமை கிடைக்கும்? எவனாவது வாங்கி தருவான் என்று சொன்னால் கடைச்சரக்கு அல்ல இது. சுதந்திரம் என்பது அப்படித்தான். சுக்கா மிளகா சகின்னு கேட்டார் இல்ல, சுதந்திரம் என்பது சுக்கா மிளகா போய் கடத்தல போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்று சொன்னால் நீ பிறவி எடுத்ததற்கான உரிமையை நீ பெற வேண்டும். அது நீ போராடித்தான் பெற வேண்டுமே தவிர எவனாவது வாங்கி தருகிற வித்தை விளையாட்டு அல்ல இது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறார்னா அவருக்கு போஸ்டர் போடுவான், நிரந்தர முதலமைச்சர். அவர் எதிர்கட்சி இப்ப இந்த எடப்பாடிக்கெல்லாம் என்ன போடுறானுங்க, மக்களின் முதல்வர். ஏன்னா அவர் நாளைக்கு பதவி, அதாவது பதவியில் இருந்துட்டா அவர் நிரந்தர முதல்வர், பதவி எழுந்துட்டா அது மக்களின் முதல்வர். கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு கட்சி நடத்தணும் அப்படின்னா நாளைய முதல்வர். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த முதல்வருக்கு அவன் என்ன வச்சிருக்கிற அரசமைப்பு சட்டத்துல? ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லைங்கிறத இவ்வளவு செலவு பண்ணி ஓட்டு பெற்றதுக்கு பிறகு கவர்னர் ஒன்றும் செய்யலன்னு இவர் பேசுறாரு. அதான இப்ப நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவனுடைய தலையெழுத்தை மாற்ற, அப்படியே தனியா பிரட்டி எடுக்க, ரெட்டாலைக்கு போடு, சூரியனுக்கு போடு, முரசுக்கு போடு, எதுக்கோ போடுன்னு பேசிட்டே இருக்கிறான். ஆனால் நம்மை அடிமையாக வைத்திருப்பதை நாம் புரியாத வண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய வெற்றியை. நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை நாம் உணரவில்லை. நாம் உணர முடியாமல் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தனித்தனியாக பார்க்கிற போது நாம் ஒடுக்கப்படுகிறோம் என்பது தெரியும். அடுக்கி சொன்னார். 1947 இருந்து
இன்னும் சொல்ல போனால் 46ஆம் ஆண்டு இந்த அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு அவை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து என்னென்ன மாதிரியான தில்லுமுள்ளுகள், தமிழினத்திற்கு எதிரான எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைகள் திட்டமிட்ட வகையில் நடக்கிறதோ, ஏதோ ஒன்று நடந்தால் அது ஒரு சம்பவம், ஏதோ தற்செயலாக நடக்குதுன்னு வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நடக்கிறதே எப்படி? இது எல்லாரும் முதலமைச்சர்கள் தான், எல்லா மாநிலத்துக்கும் ஒரே விதமான அதிகாரம் தான் வைத்திருக்கிறான் என்று பொதுவாக பார்த்தால் தெரியும். அதுதான் பிரித்து அவர் அருணபாரதி பேசுகிற போது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து மீனவர்கள் போகிற போது அவன் தாக்கப்படுகிறான், அவன் கொல்லப்படுவது மட்டும்தான் நமக்கு செய்தியா வரும், அல்லது கைது செய்து வைத்திருக்கிறான் என்பது மட்டும் செய்தியா வரும். நீ அன்றாடம் பாருங்கள், புதுக்கோட்டை மீனவர்கள், தஞ்சை பகுதி மீனவர்கள், அது மாதிரி ராமேஸ்வரம் மீனவர்கள் அன்றாடம் அவமானத்தை சந்திக்கிறான். அவமானத்தை சந்தித்து கொண்டு அவனுக்கு வேறு தொழில் தெரியாது. அவனுக்கு கடலுக்கு போவதை தவிர அவனுக்கு ஒரு தொழில் தெரியாது. அந்த தொழிலை செய்வதற்காக சிங்கள படையிடம் அவன் படுகிற பாடு, அவன் கைது செய்யப்படுகிற காலத்தை மட்டும் கருதாதீர்கள். அன்றாடம் போய்விட்டு வருகிற போது அவன் வாங்குகிற இழி சொற்கள், அவனை பிடித்து வைத்துக் கொண்டு அவனுடைய அந்த மீனுடைய ஐஸ் பெட்டி மேலேயே அவனை ஜட்டியோட படுக்க வச்சு அடிக்கிறது. பத்திரமா வந்துருவான், சொல்ல மாட்டான், அவனுக்குள்ளே தெரியும், அங்கக்குள்ள பேசிட்டு இருப்பான், அது சகஜம். நமக்கு அது பற்றி தெரியவே தெரியாது. அது மீனவர் பிரச்சனை, போயிடும். அது தமிழர் பிரச்சனை என்று எப்போது உணர்கிறோமோ அப்போதுதான் அதற்கு விடுதலை கிடைக்கும். இது விவசாயி பிரச்சனை, இது மாணவர் பிரச்சனை என்று தனித்தனியாக ஒதுக்குகிற போது அவனுக்கு அதுதான் வாய்ப்பாக போகுது. அப்படி போவதற்கான அடிப்படை சிந்தனை என்ன? நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறோம். அந்த உணர்ச்சியே வராமல் பார்த்துக் கொள்வதற்கான ஒரு இயக்கமாகத்தான் திராவிட இயக்கம் இருக்கிறது. ஆரியம் நம்மை ஒடுக்குகிறது, திராவிடம் ஒரு நாசுக்காக காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேரும் ஒரு திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த ரெண்டு செய்திகள் இப்போ நாம் இதோட தலைப்பிலேயே போட்டிருக்கிறோம், ஆளுநர் என்ற பதவி கூடாது என்று. அது எப்படியெல்லாம் திருகுதாளங்களோடு வந்தது என்பதெல்லாம் மாரிமுத்து விளக்கினார். எந்த ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டாட்சியிலும் நீங்கள் ஜெர்மனி என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த ஜெர்மனியில் ஜெர்மனி மொழி, அந்த மொழிக்கு பேர் டொய்ச் என்று சொல்வார்கள். நம்ம ஜெர்மன் நம்ம சொல்லிக்கிறோம் நமக்கு புரியறதுக்காக. அது மாதிரி சீனா மொழியை சீன மொழி நம்ம சொல்லுவோம், ஆனால் அதுக்கு மாண்டரின் அந்த மொழிக்கு பேர். அவர்களுடைய உண்மையான ப்ராப்பர் நேம் என்பது மாண்டரின் தான். அந்த மாதிரியான ஒற்றை மொழி பேசக்கூடிய இடத்துல கூட கூட்டாட்சி முறை என்பது இருக்கிறது, கூட்டரசு முறை என்பது இருக்கிறது. இப்போ அமெரிக்காவை எடுத்து சொன்னாங்க. அமெரிக்கா என்பது மிக பெரும்பாலும் ஆங்கிலோ சாக்சன் தான், ஒரே மொழி பேசுகிறவர்கள் தான். அப்படி ஒரு மொழி பேசுகிற இடத்திலே கூட சில பிரதேச வேறுபாடுகள் இருக்கிறது, சில வரலாற்று வேறுபாடுகள் இருக்கிறது என்பதற்காகவே விரிவான அதிகாரங்களோடு வைத்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே பல்வேறு வரலாறு உள்ளவர்கள், வெவ்வேறு மொழி பேசுகிறவர்கள், வெவ்வேறு மரபு உள்ளவர்கள், இவர்களை எல்லாவற்றையும் வைத்து செய்கிற போது அதைவிட மிக விரிவான கூட்டரசாக வைத்திருந்தால்தான் இது உண்மையான ஜனநாயகம் இருக்க முடியும். அதனுடைய ஒரு அடக்குமுறை அடையாளம் தான் ஆளுநர் என்ற இந்த பதவி. நீ ஓட்டு போட்டு என்ன செய்தாலும், இதே கழுதிய குதிரையை யாருக்கும் ஓட்டு போடுறீங்க, வந்தா நம்ம தேர்ந்தெடுத்தா நமக்கான குதிரை இது, அவ்வளவுதானே, நமக்கான கழுதை, அவ்வளவுதானே. ஆனால் இதையும் கூட தீர்மானிக்கிறவன் ஆளுநர் என்று சொன்னால் அவன் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமாகும், இல்லை என்றால் அது வெறும் தீர்மானம் தான் என்று சொன்னால் நீ அடிமையாக இருக்கிறாய் என்பதான பொருள். இந்த ஒரு அகிம்சாவாதி காந்தி என்று சொல்கிறோம். காந்தி கடைசி வரையிலும் காங்கிரஸ் கட்சி இந்த பிரிட்டிஷ்காரனுடைய அரசமைப்பு சட்டத்தின் கீழே தேர்தலிலே நிற்கக்கூடாது என்று சொன்னார், போட்டியிடக்கூடாது என்று சொன்னார். என்ன காரணம்? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இது இரட்டை ஆட்சி, நீ ஓட்டு போடு போகிற முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இறுதி அதிகாரம் அந்த ஆளுநருக்கு தான், கவர்னருக்கு தான். அவன் கையெழுத்து போட்டால் தான் நீ என்ன பேசினாலும் சட்டமாகும். அப்படி இடத்திற்கு போவதற்கு என்ன, அதற்கு என்ன சொன்னார் அவர்? எந்த குச்சியால் உன்னை அடிக்கலாம் என்ற குச்சியை தேர்ந்தெடுக்கிற உரிமை தான் உனக்கு கொடுக்கிறானே தவிர குச்சியிலிருந்து உனக்கு விடுதலை கிடையாதுன்னு. உன்னை அடிக்கிற குச்சியிலிருந்து உனக்கு விடுதலை கிடையாது, எந்த குச்சியால் உன்னை அடிக்கலாம் என்று தீர்மானிக்கிற உரிமை தான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறான் இந்த கட்சி மாதிரி அந்த கட்சி என்பது. ஏனென்றால் இறுதி அதிகாரம் அவன் வைத்திருக்கிறான்.
நீங்க திமுகவை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவன் எதிர்த்து பேசுறது மாதிரி தெரியும், ஆனா எதிர்த்திருக்கவே மாட்டான். இப்ப நான் ஒரு ரொம்ப ஒரு கொச்சையான செய்தி தான். நீங்க அண்ணாவிடம் பேசுகிறார்கள். அண்ணா கொஞ்சம் மரியாதையானவர். அவரே அவ்வளவுதான் பேசினார். அவர் காமராஜ் பேசும்போது இவர்கள் எல்லாம் ஒரு ஒழுக்கங்கட்டவர்கள், சினிமாக்காரர்கள் அப்படித்தான் பேசுவார். திமுகவை பொறுத்தளவுக்கு அப்படித்தான் ரொம்ப துச்சமா பேசுவார். அதுக்காக அண்ணா ஒரு கூட்டத்தில் பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு, நானும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, நடிகை பானுவதி முற்றும் எதுவும் இல்லாத படிதாண்டா பத்தினியும் அல்ல, கை தட்டுறான். அவர் என்ன சொன்னாரோ அவர் ஒதுக்கிட்டு தானே இருக்கிறான், கை தட்டுறானே. இந்த இதுக்கு முன்னால முதலமைச்சராக அண்ணா இறப்புக்கு பிறகு முதலமைச்சராக இவர் வந்தபோது கருணாநிதி ஒரு அம்மையார் வீட்டுக்கு காவல் போட்டிருக்காங்க. கண்ணகி சிலை என்பது இன்னும் அந்த அம்மையார் முகத்தோட வச்சுதான் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து கேட்கிறார்கள், ஏன்னா யார் ஊடியா அந்த வீட்டில் போய் காவல் போலீஸ் அரசாங்கத்தினுடைய போலீஸ் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு. அப்பதான் அந்த பொண்ணு அந்த கனிமொழி அப்பதான் பிறந்திருக்கு. என்னுடைய மகள் கனிமொழியின் தாயார் அவர் அப்படின்னாரு. சாமர்த்தியமா சொல்லிட்டாருன்னு கை தட்டுறான். இது கொஞ்சம் யோசிச்சு அவ இது என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? அது நீ உன் சொந்த விஷயத்துல எது வேணாலும் பட்டுப்போ, அது உங்க சமாச்சாரம். அது உங்க வீட்டுக்காரம்மா ஒத்துக்குச்சுன்னா அது சமாச்சாரம் வேற. அது அந்த குடும்ப பிரச்சனை. அது ஆனால் அதிகாரத்தின் சார்பில் ஒரு காவல்துறை அதிகாரியை போய் நிறுத்தி வைக்கிறேன் அது சம்பந்தம் இல்லாத ஒரு வீட்டில்ங்கிறதான கேள்வி. இந்த பதில சொன்ன உடனே முடிச்சிட்டான். அது போலத்தான் இப்ப இன்னைக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை, அதாவது பள்ளி கல்விக் கொள்கைன்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சவுண்டு? மோடி அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை சமூக நீதிக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை மறுப்பது. அது உண்மை. நம்மகிட்ட ஒரு பலவீனம் என்னன்னா, எதிரியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி விட்டாலே நான் சரி என்பதாக நம்ம புரிந்து கொள்வோம். அவர் தப்புப்பட்டார், இவர் தப்புப்பட்டார், இவர் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போயிட்டேன்னு வச்சுங்க. அதெல்லாம் உண்மை. நீ சரி என்பதை நீ சொன்னாயா? அவர் தவறு இவர் தவறு என்பதனாலேயே நீ சரியாகி விட மாட்டாய். நீ சரி என்பதற்கு நீ நடந்து காட்ட வேண்டும். ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவர் எல்லாரையும் அம்பலப்படுத்திட்டாருன்னா இவர் சரின்னு வந்துடுவார். ஏன்னா கேப்ல இவர் தானே இருக்கிறாரு. அப்படி ஒரு மைண்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில புள்ளிகள் போட்டுட்டீங்கன்னா நம்ம மீதியை நம்மளா கற்பனை பண்ணிக்கோம்ல. இப்ப நீங்க ஒரு கோட்லயே ஒரு காந்தி படம் இருக்கு தெரியுமா? வேற யாருக்குன்னா காந்தின்னு தெரியாது. நம்ம நாட்டுல பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் காந்தின்னு தெரியும். ஏன்னா அவன் படைப்பவன் ஒரு பகுதியை செய்கிறான், பார்வையாளர் இன்னொரு பகுதியை நிறைவு செய்கிறான். அது ஒரு படைப்புல ஒரு முக்கியமான விஷயம். அது நீ பாதி சொல்லிட்டு மீதியை பார்வையாளனை சொல்ல வைப்பது, அது ஒரு மிகப்பெரிய கலை படைப்புக்கான ஒரு அடையாளமாக சொல்வார்கள். ஆனால் இவன் அதையே அரசியலுக்கு கொண்டுட்டான். அதனால இந்த PM ஸ்ரீன்னு ஒரு பள்ளிக்கூட முறை. அது அந்த PM ஸ்ரீனா பிரைம் மினிஸ்டர் ஒரு யோஜனான்னு ஒரு பேர், அது ஒரு சம்ஸ்கிருத பேர். அதனுடைய சுருக்கம் தான் PM ஸ்ரீ. அது ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ஒரு பள்ளியை அப்படி உருவாக்க போகிறோம். அந்த பள்ளிக்கு நாங்கள் நிறைய செலவு பண்ணுவோம். அந்த பள்ளியில் என்னன்னா A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பிஸ்கட்லாம் கிடையாது, B ஃபார் பால்லாம் கிடையாது. A ஃபார் அர்ஜுனா, B ஃபார் பீமா, C ஃபார் சக்ரா, D ஃபார் தர்மா, அவ்வளோதான். இப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக அந்த உருவத்தை தான் பார்த்துக்கணும். H ஃபார் ஹனுமான் தான் வரும். அந்த மாதிரி பாடத்திட்டத்தை பள்ளிக்கூடத்தில் மழலை பள்ளிக்கூடத்திலிருந்தே கொண்டு வருவது. அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் PM ஸ்ரீன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநில அரசுக்கு தான் அதுக்கான நிதி கொடுப்போம். அது மொத்தமான கல்வி நிதியை கூட
இதை ஏற்றுக்கொண்டால் தான் எல்லா அந்த மாநிலத்துக்கு உரிய கல்வி பங்கையே நான் கொடுப்போம், கல்வி நிதி பங்கையே கொடுப்போம்னா எடுத்து சண்டையெல்லாம் போட்டாங்க. இப்ப நேற்றுக்கு அறிவிச்சிருக்கிறாரு வெற்றி பள்ளி, இந்த PM ஸ்ரீ பள்ளிங்கிற அவன் பேரை கொஞ்சம் மாத்தி வெற்றி பள்ளி முடிஞ்சிச்சு. அந்த வெற்றி பள்ளி என்பது என்ன, எல்லா படத்தையும் அந்த பள்ளிக்குள்ள போடுவான். ஏற்கனவே மற்ற பள்ளிக்கூடத்தில் லெட்ரின் இல்லாத பள்ளிக்கூடம் தான் நிறைய இருக்கு. ஏன் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைங்க போக மாட்டேங்குது, ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாங்க பெற்றோர்கள்? உனக்கு கேடு கட்ட ஒருத்தனுக்கே ஓட்டு போடுறான், இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்க மாட்டானே? சேர்க்கிற யோக்கியத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை நீ வச்சுக்கொள்ள. அங்கே ஆசிரியர் கிடையாது, பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு பாத்ரூம் கிடையாது, ஒரு கரும்பலகை கிடையாது, ஒரு அந்த ஆசிரியர்கள் என்ன பணி செய்கிறாங்க என்பதற்கான கற்பித்தல் பணி நடக்கிறதா என்பதற்கான கவனம் கிடையாது. இந்த இன்னமே EMIS எம்இஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பான், வந்துச்சா உட்காந்துச்சா சாப்பிட்டுச்சா உட்காந்து எல்லா செய்தியும் அனுப்பிட்டு இருக்கணும், பாடம் மட்டும் நடத்த வேண்டியதில்லை. அப்படியான ஒன்று வைத்திருக்கிறான் பள்ளிக்கூடத்தில். இப்போ இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களாக அரசு பள்ளிகள் மாறிய பிறகு எந்த பிள்ளைகளை போய் வைப்பான்? இல்லைன்னா சாதாரண விஷயமா அது அரசு தனியார் பள்ளியில் கொடுக்கறதுனா? நீங்கள் வந்து மொத்த உழைப்பையும் மொத்த சொத்தையும் அதுக்கு தான் வைக்கணும். இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம தொழிலாளிகள் முன்னாடி விட ஒரு ஒப்பீட்டளவில் பார்த்தால் தமிழ்நாட்டுக்குள்ள ஊதியம் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன் அவனை முன்னேற முடியவில்லைன்னு சொன்னால் கல்வியும் மருத்துவமும் தனியார் மயமாகிவிட்டது. அந்த கல்வி கொடுப்பதற்கு அவன் LKGலேருந்து பண்ற செலவு இருக்குல்ல, அவனை கொழுப்படுத்து போய் செலவு பண்றான். அரசாங்க பள்ளியே அப்படி நடத்தப்படவில்லை. இப்ப அந்த நிதி ஒதுக்கீடு, அதற்கான கண்காணிப்பு, அதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லாத போது அந்த அரசு பள்ளிகள் புறக்கணிக்கப்பட்டு அதனுடைய விளைவாகத்தான் தனியார் பள்ளிகள், இந்த காசு கொடுத்து படிக்கிற பள்ளிகள் எல்லாம், சுயநிதி பள்ளிகள்லாம் வளர்ச்சி அடையுது. இப்ப அந்த அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதியையும் எல்லாவற்றையும் ஒரே திரட்டி ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பள்ளி, அதுக்கு பேர் வெற்றி பள்ளி. இப்ப இது வெற்றி பள்ளின்னா இதெல்லாம் மற்றெல்லாம் என்ன தோல்வி பள்ளி தானே, மூடிட்டுவான். இப்ப இந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே அரசாங்க பள்ளிகள் 370 பள்ளிகள் மூடிட்டான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருக்கிறான். யார போய் பிடிப்பான் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒருத்தர் பிடிப்பான். உத்தரப்பிரதேசம் முன்னேறி பார்த்தீர்களா, பீகாரை பார்த்தீர்களா? அவன் எந்த காலத்துல நம்மள முன்னாடி இருந்தான்? மன்னர் காலத்துல கூட அப்படி இருந்தது கிடையாது. அவன் எந்த ஒரு 2000-3000 வருஷத்து வரலாறு எடுத்து பாருங்க. உத்தரப்பிரதேசக்காரன் நமக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. அவனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம வீட்டுல பசங்களை பிடிச்சி மார்க் குறைவா இருக்குன்னு பிடிச்சி கேட்டீங்கன்னா, என்னோட கூட வரவன் என்னோட 2 மார்க் குறைவுன்னு காட்டுவான் இல்லையா, அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு. அது மாதிரிதான் இவனு பேசிட்டு இருக்கிறான். இப்ப அதனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த நிதியே இருக்கிற சுருக்கமான நிதி கொடுக்கப்படுவது நிதியை கூட அதையும் இந்த மாதிரியான பள்ளி, வெற்றி பள்ளி என்ற பெயர் கொடுப்பதற்கு இல்ல. இது என்ன? அது கல்வி கொள்கை என்ற பெயரால் வருகிற கல்வி மறுப்பு கொள்கை. உண்மை என்ன? கல்வி மறுப்பு கொள்கை தானே இது. ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு கொடுத்துருவான், செலவு கணக்கில் வந்துடும். ஆனால் அவனுக்கு தான் கொடுத்துருப்பானே தவிர மற்றவடெல்லாம் புறக்கணிச்சிருப்பான். அப்ப மிக பெரும்பாலான பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டு கல்வியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். கல்வி மறுப்பு அது. இல்லந்தேடி கல்வின்ட்டான். அவன் என்ன சொன்னான்னா, இந்த வித்யா வாலண்டியர்ஸ் நம்ம எதை புரிஞ்சு, அவன் இந்த சமஸ்கிருதத்தில் சொல்லுவான் கல்வி தொண்டர்கள் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய கல்வி கொள்கைகள் சொல்லுவது. எப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் மூடிடு, ஒரு பேசிக் எஜுகேஷன் ஏற்கனவே அதை கொண்டுட்டானுங்க. காங்கிரஸ் பீரியட்லேயே கொண்டுட்டான். SSCன்னு ஒன்று ஏற்கனவே வச்சிருக்கலாம்ல. அதுவே வந்து முறைசாரா கல்வி. அது முறைப்படுத்தப்பட்ட கல்வியை புறக்கணித்து முறைசாரா கல்வியாக மாற்றுவது, அதுவே அதனுடைய தொடக்கம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த எஜுகேஷன் வாலண்டியர்ஸ் அவன் சொன்னது தான் கல்வி தொண்டர்கள் என்பதுதான் இல்லந்தேடி கல்வி என்பது. இவன் மோடி ஆட்சியிலன்னு சொல்லிட்டான்னா, கல்வி கொள்கையில பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் செலவுபடுத்த முடிச்சுட்டு இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆனாவண்ணா சொல்லிக் கொடுக்கறதுக்கு, 1-2 சொல்லிக் கொடுக்கறதுக்கு எஜுகேஷன் வாலண்டியர்ஸ் கொடுத்துருக்கு. இதுல 2 நடக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, பள்ளிக்கூடம் கட்டமைப்பு, ஒரு 4 பேர் சேர்ந்து படிப்பது. நீங்க வந்து படிப்பு என்பது, பள்ளிக்கூடம் என்பது போய் பிளாக் போர்டில் படிக்கிறது மட்டுமே இல்லை. பசங்க சேர்ந்து அதுக்குள்ள பலது கத்துக்கிறான் பாருங்க. ஒரு சமூக வாழ்க்கையை அவன் கற்றுக்கொள்றான். சமூகத்தில் அவன் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸை எப்படி எதிர்கொள்றது என்பது சந்திக்கிறான். ஒரு பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் அடிப்பான்,
அதை எப்படி எதிர்கொள்றது, ஒருத்தருக்கு எப்படி உதவி பண்ணுவது, இது எல்லாமே நீ சொல்லிக் கொடுத்து வருவதில்லை. ஒரு 10 பேர் சேர்ந்து வரும்போது இயல்பாக வரக்கூடிய சமூக வாழ்க்கை அது. அந்த பள்ளிக்கூடம் என்ற கட்டாம வெறும் கட்டடம் கிடையாது, அது வெறும் கட்டடம் கிடையாது. அது ஒரு சமூக வாழ்க்கையை விதைப்பது, விட்டு கொடுத்து போவது, சண்டை போடுவது. அப்ப சண்டை போடுவதையும் அர்த்தம் சமாதானம் படுத்திக்கிறது. இப்ப நம்ம சண்டை போடாத ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போகும்போது உயிரை விட்டுட்டு பேசிட்டு இருக்கிறான்ல, அந்த சண்டையெல்லாம் மறந்துடுவோம். இயல்பா தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல எவ்வளவு பேர் சண்டை போட்டிருப்போம். வந்த பிறகு நம்மளோட படிச்சவன் இப்படிதான் ஞாபகம் இருக்குமே தவிர இந்த சண்டையெல்லாம் போட்டாங்கிறதெல்லாம் மறந்தே போயிடுவோம். அதுதான் மனித வாழ்க்கை, அதுதான் சமூக பள்ளிக்கூட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடுறான். எல்லாவற்றையுமே நான் ஆன்லைன்ல சொல்லி தருவேன், நீ போன்லயே படிச்சுக்கன்னா அது என்ன ஆகுது, அந்த படிப்பு என்பது கண்காணிப்பு இல்லாமல் போயிடுதுங்கிறது ஒண்ணு. அதுக்கான குடும்பங்கள்ல தான் படிக்க முடியாது. இது எல்லாமே கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கிற மோடி கல்விக் கொள்கையை தான் இவர்கள் செய்கிறார்கள். இந்த எண்ணும் எழுத்தும் நான் முதல்வன் எல்லாமே மோடி கல்விக் கொள்கை தான். ஆனா என்ன பண்ணுவாருன்னா, நான் ஏத்துக்க மாட்டேன், விட மாட்டேன் தெரியுமில்ல அப்படின்னு பேசிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு என்னன்னா, அவன் பேசுற மைக்கில் பேசுறது மட்டும் தான் கவனிக்கிறான். அவன் என்ன பண்றான்னு தெரியல. நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தெரியுமா, பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டோம். அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயோ அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயோ இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்து பக்கமே போக மாட்டோம். இந்த தனியார் பள்ளிக்கூடம் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம், அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு போய் குரோட்டன்ஸ் செடி வளர்க்குற மாதிரி வளர்க்கும். அவன் சொந்தமா ரோட கூட கிராஸ் பண்ண தெரியாது அவனுக்கு. இப்ப நீங்க அரசு பள்ளியில் இருக்கிறவனை பாருங்க, பஸ்ல ஏறி அவன் புத்தகத்தை தூக்கிட்டு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு அவன் எல்லா சண்டையும் போட்டு வெளியே வந்துடுவான். அவன் அதன் மூலமாகவே கற்றுக்கொள்வான், சமூகத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு கற்றுக்குவான். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, பத்திரமா கொண்டு போய் அவனை இறக்கி விட்டுட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுது. இது குரோட்டன்ஸ் வளர்க்கிறது. அப்ப இந்த மாதிரி கல்விக் கொள்கை இருக்குல்ல, இதைத்தான் அவன் ஏன் அதை கொண்டு வரான், முடிஞ்சவன் படிச்சுக்க, மற்றவெல்லாம் வெளியே போயிடு, இவ்வளவுதான். இதை நீ நேரடியாக பிராமணியம்னு சொல்லும் போது சண்டை போட்டான். இங்கிலீஷ் மீடியம் தனியார் பள்ளிக்கூடம் நடந்துச்சு, நடத்துறவன் இவன் தான். ஆனா இவர் தான் சமூக நீதி காவலர்னு பேசிட்டு இருக்கிறான். இவன் வரலன்னா, இவன் கண்ணு திறக்கலன்னா நமக்கு நடக்கவே தெரியாதுங்கிறான். ஒன்றொன்றில் நீங்க பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டின்னு இருக்குல்ல, இப்போ இவ்வளவு பேச்சு பேசுறானே. இந்த ஜிஎஸ்டி என்பது என்ன, மொத்தமாக ஏற்கனவே இந்த அரசமைப்பு சட்டத்திலேயே வரி விதிக்கிற அதிகாரம் என்பது மாநிலத்துக்கு கிடையாது. ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் அப்படித்தான் இருக்கு. உலகத்துல எந்த கூட்டாட்சி முறையிலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க பல நாடுகளில் பார்க்கலாம், நகராட்சிகளே கூட வரி விதிக்கிற அதிகாரம் வச்சிருப்பான். அவன்கிட்ட அதிகாரங்கள் அதிகம். இப்ப நம்ம தமிழர்கள் அங்கே பல நாடுகளில் வாழ்றாங்க. அங்கே வந்து தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு கொஞ்ச காலம் இவங்களே நடத்தின பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட மனு போட்டு எங்களுக்கு ஒரு கட்டடம் கொடுங்க அப்படிங்க. ஏன்னா அங்கே வாடகை தான் கஷ்டம். அதனால வந்து கேட்பாங்க. கேட்கிற போது அதை பார்த்து கொடுக்கக்கூடிய அதிகாரம், அந்த நிலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த நகராட்சிக்கு இருக்கு. அவ்வளோ அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறான். இங்கே நீங்க வந்து நெல்லுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கலாம்னு முடிவெடுக்கிற அதிகாரம் அவன்கிட்ட வச்சிருக்கிறான். முதலமைச்சர் கடிதம் போடுவாருங்க அவருக்கு. நீங்க இப்ப இந்த ஆண்டு பாருங்க, மழை பெஞ்சிருச்சு, திடீர்னு அறுவடை வந்து அறுத்து வச்சிருந்த போது மழை பெஞ்சிருச்சு. டெல்டா மாவட்டங்கள்லாம் பெரிய பிரச்சனை. இந்த தடவை நல்லபடியா வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே நாள் திடீர்னு மழை, அறுத்து வச்சுட்டு வெளியே கொண்டு போறதுக்குள்ள மழையில் நடந்துச்சு. அது எடுக்க முடியாது, இவ்வளவு ஈரப்பதம் வந்து எடுக்க முடியாது. சரி, எடுத்துட்டு போறது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய குடோனுக்கு தான். அதாவது சட்டை அவரது மாப்பிள்ள நாங்கிறான் பாருங்க, அந்த மாதிரி கதை. அது குடோன் வந்து தமிழ்நாடு, அதை முடிவு செய்யறது டெல்லி அரசாங்கம். இது எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அந்த விவசாயிக்கு இப்ப நான் தெரியாதுன்னா விவசாயிக்கும் தெரியாது. இந்த கல்வியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு மாணவருக்கு தெரியாது. மாணவருக்கு தெரியாது கூட பிரச்சனை இல்லை, ஆசிரியருக்கே தெரியாது. ஆசிரியர் தெரிஞ்சு கொடுறதுக்கு விரும்ப மாட்டார். சொல்லி கொடுக்கறத படிப்போம், மற்ற நேரத்தில் புடவை கதை சீட்டு கதையை பேசிக்கிட்டு இருப்போம், முடிஞ்சு போச்சு. இதுதான் அவனுக்கு வாய்ப்பு, இதுதான் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடுதான். நான் தான் ஏதோ பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு திராவிட இயக்கம் என்பது ஒரு பொய் சண்டை போட்டுக்கொண்டு தமிழர்களை அடிமையாக பண்ணுவதற்கான ஒரு கண்காணியாக செயல்படுகிறான். இந்த கண்காணிங்கிறது யாரு? அதுல இருந்த ஒருத்தன்
இந்த தேயிலை தோட்டத்தில் அடிமை வேலைக்கு போகிறாங்கள, அடிமை உழைப்புக்காக போகிறவர்கள்ட்ட அதுலேருந்து ஒருத்தனை எடுப்பான். அவன் பேர் தான் கண்காணின்னு பேர். கண்காணிப்பவர் தான் கண்காணி. மேஸ்திரின்னு சொல்கிறான்ல, மேய்க்கணும், அவன்கிட்டே கொண்டு வந்துடுவான் ஒருத்தனை. அந்த மாதிரி ஆள் தான் திராவிட இயக்கம். அது மாதிரி ஆட்கள் தான். இவர் தமிழுக்கு முன்னு ரொம்ப சவுண்ட்லாம் பேசுவார், ஆனால் எதுவுமே இருக்காது. ஐ லவ் வேலூர்னு எழுதுவான் இல்லையா? பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் தமிழில் சுத்தறிக்கை போடணும், இல்லை தமிழில் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு சுத்தறிக்கை அனுப்பினான். அந்த சுத்தறிக்கையை ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு. ஹியர் ஆஃப்டர் அவர் சர்க்குலர்ஸ் வில் பி இன் தமிழ். இதுதான். ஒரு போலித்தனம், ஒரு போலித்தனம். இதிலிருந்து விடுபட வேண்டும். இதில் விடுபடுவது என்பதில் என்னன்னா, இந்த அலங்கார சொற்களுக்குள் பதுங்கி இருக்கிற அசிங்கத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு அலங்கார சொற்களுக்குள்ள பதுங்கி இருக்கிறது சந்தனம் பூசப்பட்ட ஒரு அழுகல். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இதிலிருந்து விடுபடாமல் எதுவும் செய்ய முடியாது. ஏன் அப்படி நடக்கிறது? நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியா என்று சொன்னால் அது வட இந்தியா தான். இந்திய பண்பாடு என்று சொல்லிவிட்டால் அது ஆரிய பண்பாடு தான். இந்திய வரலாறு என்று சொல்லிவிட்டால் ஆரிய அரசர்களுடைய வரலாறு தான். நீங்க படிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இந்திய வரலாறுன்னு சொன்னா குப்த பேரரசுன்னு எழுதுவான். நம்முடைய அவமானமே என்னன்னா, 56 நாடுகளுடைய தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் இருந்துச்சு. இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது அரியலூர் மாவட்டத்தில். அது 56 நாடுகளுடைய தலைநகரம். இன்னைக்கு பேரூராட்சியா கூட இல்லை. அது இன்னைக்கு பேரூராட்சியா கூட கிடையாது. பழைய சோழர்களுடைய தலைநகரம் உறையூர், திருச்சியில் ஒரு வார்டு. இப்படி நாம எங்க இருந்தவன் இவன்கிட்ட போய் பிச்சை கட்டு உட்காந்துருக்கிறான். அந்த சுயமரியாதை வேண்டாமா? நமக்கு என்ன தெரியாது? நமக்கு என்ன தெரியாது? நம்ம மொழியில் என்ன இல்லை? ஆட்சி, நீங்க இந்த இந்தியாவினுடைய ஆட்சி மொழி ஹிந்தி என்பது பற்றி விவாதம் நடக்குது அரசமைப்பு சட்ட அவையில். அந்த விவாதத்தில் நம்ம அங்கேயும் அப்படிதான் தமிழ் வேணுங்கிறத பற்றி விவாதமே கிடையாது. ஹிந்தி இருக்கட்டுமா அல்லது இங்கிலீஷ் கண்டினியூ ஆகட்டுமாங்கிறது தான் விஷயம். அப்போ நம்முடைய டி ராமலிங்கம் செட்டியார்னு அவர் ஃபுல் பேர் அப்படி தான் போட்டுக்குவாங்க அந்த காலத்தில். இந்த ராமலிங்கங்கிறவர் அவர் கோயம்புத்தூர்லேருந்து போகிறார். அவர் காங்கிரஸ்காரர். அந்த அரசமைப்பு அவையில் அவர் உறுப்பினர். அவர் அந்த விவாதத்தில் பேசுகிறார். அவர் அதிகம் அறியப்படாதவர். அதுக்காக தான் திரும்ப அவரை சொல்கிறேன். நம்ம அரசமைப்பு அவைன்னா அல்லாடி கிருஷ்ணசாமியார் அப்படி இப்படி இந்த 4 பேரை சொல்லிட்டு இருப்போம், ராஜாஜி அப்படி 2-3 பேர். அப்படி இல்லை. அவர் அந்த ராமலிங்க செட்டியார் பேசுகிறார். அவர் அந்த அவையினுடைய கூட்டத்துக்காக போய் டெல்லியில் போய் இறங்குறார். நான் இந்த அவைக்கு கூட்டத்துக்கு வருவதற்காக டெல்லியில் இறங்குகிறேன். நான் ஒரு அயல் நாட்டிற்கு வந்ததை போல உணர்கிறேன். என்னையும் அவர்கள் அப்படித்தான் கருதுகிறார்கள். அப்படித்தான் பேசுறாரு. உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள பேசுறாரு. இப்ப நான் நேற்றுக்கு எங்க டெல்லிக்கு போயிட்டு தான் வந்தேன். காலையில் விடிகாலில் வந்தா வர்றேன். இப்பயும் அப்படித்தான் இருக்குது. அவர் சொல்றது 46ல் இப்பயும் அப்படித்தான் இருக்குது. இப்பயும் மதராசின்னு தான் கூப்பிடுறான் நம்மளை. நம்ம தான் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கணும். சப்பானி தான் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறான். 16 வயதுல சப்பானியா தான் நம்ம இருக்கிறான். அவன் இன்னும் மதராசி தான். தமிழ்நாடு தமிழர்கள்னு சொல்லவே மாட்டான். இன்னைக்கு வரல ஒரு ரிச்சாக்காரன் உட்பட அப்படித்தான் பேசுறான். நீங்க அவர்கள் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் ஒரு அயல் நாட்டில் போய் இறங்கியது போல உணர்கிறேன். என்னையும் அவர்கள் அப்படித்தான் கருதுகிறார்கள். இந்த இந்தி மொழியை ஆட்சி மொழியாக வைக்க வேண்டும் என்று நீங்கள் அதை பற்றி விவாதம் நடக்குது. இந்தி மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்தி மொழியில் என்ன இருக்கிறது? எங்களுடைய தமிழ் மொழியில் இருக்கிற ஆட்சி சொல் அகராதி ஒன்று உண்டா? எங்கள்கிட்ட வாரியம்னு உண்டு. வரியிலேயே தீர்வைனா வேற, கட்டணம்னா வேற, வரின்னா வேற. தமிழர்களுடைய அந்த பேரரசுல வரி முறையிலேயே தீர்வைனா வேற, செஸ் இன்னைக்கு சொல்றான்ல, தீர்வை வேற,
கட்டணம், சார்ஜஸ் வேற, சர்சார்ஜ் வேற, டாக்ஸ் வேற. இதெல்லாம் பிரித்து பிரித்து ஆட்சி செய்தவர்கள் தமிழர்கள். வாரியம் என்ற சொல் என்கிட்ட தான் இருக்குது. உனக்கு அப்படி அதுக்கு நிகரான ஒரு சொல் ஹிந்தியில கிடையாது. ஆனால் இந்த சொல்லை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற போது காந்தியார் சொன்னார் என்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா அப்ப காந்தி சுடப்பட்டிருக்கிற நேரம் அந்த 48 பீரியட்ல நடக்குது. 46ல தொடங்கினா கூட 48ல தான் ஃபுல்லா விவாதம் நடக்குது. காந்தியார் சொன்னார் என்பதற்காக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதுல அவன் என்ன பண்றான்னா சமஸ்கிருத மயமான எழுத்துக்களையும் கொண்டு வர, எண்களையும் கொண்டு வரணுங்கிறான். நம்பரே இந்த 1 நம்பர் இருக்கக்கூடாதுங்கிறான் அரசியல் சட்டத்துல, விவாதத்துல. அதை நொந்து போய் அவர் பேசுறாரு. அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றி 2 லைன் பேசுறாருங்க அவர், அவ்வளவுதான். உடனே ராஜேந்திர பிரசாத் குறுக்கிடுற, மொழியின் வளங்கள் குறித்த விவாதம் அல்ல இது அப்படிங்கிறாரு. அம்பேத்கரை பற்றி அவர் சொன்னார்ல, அம்பேத்கர் சிடுசிடுங்கிறார். இதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்கிறார். அம்பேத்கருடைய 2 பதியை நம்ம பார்த்துக்கோம். அதான் நான் முன்னாடி சொன்னேன். மக்கள் திரள் மத்தியில் இருக்கிற இந்த சிவில் சமூகம்னு சொல்றோம்ல, இந்த சிவில் சமூகத்துக்குள்ள கிராம சமூகங்கள்ல இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்தை எதிர்த்த சமராடியவர், விடாப்பிடியாக போராடியவர். இன்னும் சொல்ல போனால் பிராமணியத்தினுடைய ஒரு சமூக இயங்கியல் என்ன என்பதை அதற்கு முன்னால் யாரும் சொல்லாத அளவுக்கு விளக்கி சொன்னவர். ஆனால் அதனுடைய அரசியல் வடிவம் தான் இந்தியா. அதை பாதுகாப்பதில் அவள் தான் முதன்மையாக இருந்தார். இதுதான் நமக்கு இருக்கிற சோகமே. அதுதான் ஒரு கட்டத்தில் மக்களிடத்தில் போராடுகிறவர்கள் அதனுடைய அதிகார மையத்தோடு சமரசம் செய்து கொள்வது, அது அதனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அவை இவங்களுக்கெல்லாம் சொந்த சுயநலம்லாம் ஒன்றும் கிடையாது, அது புரிந்து கொள்ளாமல் இருப்பது. அதற்கு சில ஷார்ட்கட்டான சில விளக்கங்கள். நம்ம எண்ணிக்கை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் போச்சுன்னா நம்ம பட்டியல் சமூகத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் குரூப்பாக செயல்படலாம். ப்ரெஷர் குரூப்பாக தான் செயல்பட முடியும், நீ அதிகாரத்துக்கு வரவே முடியாது. ப்ரெஷர் குரூப்பாக தான் செயல்பட முடியும். சில ப்ரெஷர் பண்ணி சில சலுகைகள் வாங்கலாமே தவிர நீ அதிகாரத்துக்கு வர முடியாது. அந்த டைனமிக்ஸே என்ன, அதனுடைய சமூக இயங்கியல் என்பது என்ன, 2 தளத்தில் இருக்கிறது. பிராமணிய வர்ணாசிரமம் என்பது சமூக தளத்தில் ஜாதியாக செயல்படுகிறது, அரசியல் தளத்தில் பாரதம் இந்தியா என்பதாக செயல்படுகிறது. அதனாலதான் இந்தியாவுக்கு பாரதம்னு பேர் வச்சிருக்கிறான். இந்தியாவுக்கு பாரதம் என்று பெயர் வைத்திருப்பதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு ஆரிய பிராமணிய கட்டமைப்பு என்பது. ஏன் பாரதம் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்றான்? பரத கண்டம். சரி, அது எங்கடா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கேட்காத. நான் சும்மா சொல்லல, அரசமைப்பு சட்ட விவாதத்தில் நடந்துச்சு. பின்னால இந்த நாடாளுமன்ற விவாதத்தில் ஒரு ஃபயர்னு ஒரு படம், ஃபயர்னு ஒரு சினிமா. அந்த சினிமா என்பது என்னன்னா அது ரொம்ப ஒரு நுட்பமான படம். பார்வைக்கு பார்த்தா ஒரு 6 படம் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு நுட்பமான படம். எப்படி ஒரு ஆணால புறக்கணிக்கப்படுற பெண் இன்னொரு பெண்பால் ஒரு பாலின ஈர்ப்புக்கு உள்ளாகிறாள் என்ற ஒரு நுட்பமான படம். அந்த ஃபயர் பற்றிய விவாதம் நடக்குது நாடாளுமன்றத்தில். அப்போ இவனுங்க பாரத பண்பாடு என்னமெல்லாம் பேசுறாங்க. அப்போ என்ன பேசுறாங்க? நம்முடைய மரபு என்பது பாரத மரபு, அந்த புராண மரபு என்பதுதான் அடிக்கடிக்கு பேசுறான். அதுதான் அபிஷியல் இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் தமிழ் வாழ்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கலக குரல். சமஸ்கிருதம் வாழ்கன்னால் அது இயல்பானது, அது நார்மல், தட் இஸ் நார்மல். இது அப்நார்மல். இதுதான் இயல்பான ஒரு பிரச்சனை. இது நீங்க இயல்பாக மாத்திட்டாங்க. இப்ப நீங்க போய் ஒரு கிராமத்துல சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து நீங்க சண்டை போட்டீங்கன்னா பெரியவர் என்ன சொல்லுவாரு? அந்த உடுக்குண்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர், அப்பா குட்டி குழைச்சி நாய் தலையில வச்சிட போறீங்க, குட்டி சத்தத்தை போட்டு நாயை கடிச்சிட போறானுங்க அப்படின்னு. குட்டி என்ன சொல்லணும்? நீ தான் குலைக்கல, நானாவது குலைக்கிறேன். நாய் தான் குலைக்கல, குட்டியாவது குலைச்சாதானே முடிவு கிடைக்கும். ஆனா ஏன் அப்படி சொல்றாரு அவரு? இதுதான் நார்மல், இது கேள்வி கேட்காமல் இருப்பதுதான் நார்மல், இதுதான் இயல்பு. அப்படியான ஒரு இயல்பு என்பது கட்டமைக்கப்படுது. இதுதான் இயல்பு என்பது கட்டமைக்கப்படுது. இந்த இந்தியா என்பது இயல்பு என்பது கட்டமைக்கப்படுது. ஆனா இயல்பு இல்லை. இயல்பு என்பது மொழி அடிப்படையிலான தேசிய இனங்கள் தான். மொழி அடிப்படையிலான இனங்கள் என்பதுதான் இயல்பானது. ஏனென்றால் இதுதான் இயற்கையானது. மொழி என்பது யாரும் உட்கார்ந்து உருவாக்குறது இல்லை. ஒரு சான்றோர்களோ அறிஞர்களோ உட்கார்ந்து இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மொழியை அப்படிலாம் உருவாக்க முடியாது. ஒன்றும் சைக்கிள் பூட்டுற வேலை கிடையாது மொழிங்கிறது. மொழி என்பது எவால்விங், அது ஒரு சமூகத்தினுடைய ஊடாட்டத்தில் வருவது. இன்னைக்கு இல்லாத சொற்கள், இன்னைக்கு இருக்கிற சொற்கள் நாளைக்கு மறைஞ்சிடும், நாளைக்கு இன்னைக்கு இல்லாத சொற்கள் நாளைக்கு வரும். எல்லா மொழியிலையும் அது சமூகத்தினுடைய இயங்கியல், அது இயற்கையின் படைப்பு.
எப்படி மரம் செடி மலை போல மொழி என்பது இயற்கையான, மொழி பேசுகிற மக்கள் இனம், அந்த மொழி இனம்ங்கிறோம்ல தேசிய இனம்னு, அது இயற்கையான. மொழி பேசுகிற அந்த மக்கள் வாழுகிற தாயகம் தமிழ்நாடு, அது இயற்கையானது. இது தமிழ்நாடு தான் இயற்கையானது, இந்தியா செயற்கையானது. நான் எதை வச்சு சொல்றேன்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சே சொல்றேன். அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்றான்? இந்தியாங்கிறது என்னையா? டிஃபைன் இந்தியா. முதல் ஆர்டிகல்லே சொல்றான், இப்போது இருக்கிற மாநிலங்கள் நாளைக்கு இருக்கிற மாநிலங்கள், அவ்வளவுதான். அது உண்மை. அன்றைக்கு இருந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது கச்சத்தீவு இந்தியாவின் பகுதியாக இருந்தது. கச்சத்தீவு போனதுக்கு பிறகும் இது இந்தியா தான். அதுபோல சிக்கிம் என்ற நாடு 1950 அரசியலமைப்பு சட்டம் உருவான போது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு மாநிலமா கிடையாது. சிக்கிம் தனி நாடா இருந்துச்சு. 74 இந்திரா காந்தி சத்தம் இல்லாம படை அனுப்பி அங்க ஒரு பலவீனமான ராஜா இருந்தா அவனை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவுடைய ஒரு மாநிலமா சேர்த்துக்கிச்சு. சிக்கிம் என்ற மாநிலம் 74க்கு முன்னாடி கிடையாது. அதனால இது இந்தியா என்பது ஒரு ஆட்சி பகுதி. இட்ஸ் எ டெரிட்டரி, ஆட்சி பகுதி, அரசு பகுதி. தமிழ்நாடு என்பது இயற்கையானது, ஒரு தாயகம். இட்ஸ் எ ஹோம்லேண்ட். அது லேண்ட், இது ஹோம்லேண்ட். ஞாபகம் வச்சுங்க, இந்தியா என்பது ஒரு லேண்ட், தமிழ்நாடுங்கிறது ஹோம்லேண்ட். அது ஒரு நிலம், இது தாய் நிலம். இந்த தாய் நிலம் என்பது இந்தியாவிற்கு மூத்தது, அது இயற்கையானது. அதனாலதான் இவன் என்னதான் அடக்குமுறைகள் எவ்வளவுதான் திரிபுவாதங்கள் பண்ணாலும் கூட மீண்டும் மீண்டும் எழுகிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது புலம்பினால் மட்டும் ஆகாது. புலம்பினால் ஒன்றும் ஆக போறதில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது என்பது தெளிவாச்சு. எப்பயுமே வச்சுங்க, அறிதல் என்பது என்ன? புதிதாக தெரிந்து கொள்வது மட்டுமே அறிதல் கிடையாது. ஏற்கனவே அறிந்ததிலிருந்து விடுதலை தான் அறிதல். ஏற்கனவே சில செய்திகள் புரிஞ்சு வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதிலிருந்து விடுதலை அடையணும். அப்பதான் அறிதலிருந்து விடுதலை என்பதும் அறிதல் தான். அறிந்ததிலிருந்து விடுதலை இருக்குல்ல, ஃப்ரீடம் ஃப்ரம் நோன், அதுவும் ஒரு அறிதல் தான். அதனால நம்ம ஏற்கனவே இருக்கிற தப்பாபிப்பிராயங்கள் இருக்குல்ல, தவறான கருத்துக்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்குல்ல, அதை முதல்ல எடுத்தாதான் சரியான கருத்துக்களுக்கு இடம் கிடைக்கும். என்ன பிளே கிரவுண்ட்ல அவர் விளையாடிட்டு இருப்பார். முக்கியமானது என்ன, நாம் இந்த நம்ம இப்ப நம்ம பார்க்கிறோம்ல, அவரை முதலமைச்சராக்கி இவரை முதலமைச்சராக்கி, இது பேர் அரசியல் கிடையாது. இது ஒரு மேலோட்டமான பொம்மலாட்டம். அடிப்படையானது என்ன? உன்னுடைய மொழிக்கு என்ன இடம், உன்னுடைய தாயகத்திற்கு என்ன இடம், உன்னுடைய தாயகத்தில் இருக்கிற ஆறு குளம் குட்டையின் மீது உனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? இதுதான் அடிப்படையான அரசியல். அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை அசைக்க முடியாம கொண்டு வச்சுட்டான். இதுக்குள்ள நீ என்ன கட்சி வேணாலும் வச்சுக்க. இப்ப நான் இது ஒரு ஆரிய கட்டமைப்புன்றேன். அடுத்த கேள்வி என்ன? சோனியா காந்தி நாளைக்கு பிரதமரா வந்துருச்சு, அப்பயும் ஆரிய கட்டமைப்பா? அப்துல் கலாம் ஜனாதிபதியா வந்தாரு, அப்பயும் ஆரிய கட்டமைப்பா? ஆமாம். இது பொம்மலாட்டம். ஆட்சி என்பது வேறு, அரசு என்பது வேறு. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம மாவட்ட ஆட்சியருங்கிறோம், அவர் நிர்வாகம் பண்றவர். அரசு என்பது வேறு, ஸ்டேட், அது ஸ்டேபிள். அதை அது அரசமைப்பு சட்டத்தில் உருவாக்கி வச்சுட்டான். அதனாலதான் நீங்க பஞ்சாயத்து தேர்தலில் நிக்கிறதா இருந்தா கூட என்ன சொல்லிடுறான், நாமினேஷன் தாக்கல் பண்ணும் போது இந்திய அரசமைப்பு சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஒரு சீட்டு போலன்னா நாமினேஷனே செல்லாது. பஞ்சாயத்துல அவனுக்கு என்ன குளம் கூட்ட, அதுல தெருவில் லைட் அடிதான் பார்க்க வேண்டியதுதான் அவன் வேலை. அதுல கொண்டு போய் நீ இந்திய அரசமைப்பு சட்டத்தை சொல்றான், அவனுக்கு தெரியும் அங்கிருந்து ஆரம்பிச்சாதான் முடிக்க முடியும். அதனால நீ பதவிக்கு வந்ததுக்கு பிறகு கிடையாது, பதவிக்கு நுழையணும்னு நினைக்கும் போது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு நான் உறுதியேற்கிறேன்னு வரணும். அதுக்கு நீ அங்க போய் பதவி ஏற்கும் போது என்ன, நான் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உறுதியா விசுவாசமாக இருப்பேன், அதனுடைய ரகசியங்களை பாதுகாப்பேன், அதுதானே உறுதிமொழி. அதை தமிழ்ல திருக்குறளை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருப்போம். விஷயம் அவ்வளவுதாங்க, விஷயம் அவ்வளவுதான். அதாவது என்ன பிரச்சனையோ அதுல நமக்கு சண்டையே வராது. எதால சொல்லியிருக்கிறானோ அதுதான் மகிழ்ச்சி.
எவ்வளவு ஈஸியா இருக்கிறோம் பாருங்க. நம்ம எவ்வளவு ஒண்ணும் புரியாம இருக்கிறோம். ஆனா நமக்கு பேர் படிச்சவன்லாம் பேரு, நம்மகிட்ட ஏகப்பட்ட பட்டம்லாம் இருக்கும். நமக்கு நம்ம படிச்ச முட்டாள்கள். ஏன்னா படிக்க படிக்க முட்டாள்தனத்தை ஏத்துறான். படிக்க படிக்க முட்டாள்தனத்தை தான் ஏத்துறான். படிக்க படிக்க நீங்க வந்து சுயமரியாதை இயக்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன வளர்த்துருக்குது? அண்டி பிழைப்பது, அதிகாரத்தை அண்டி பிழைக்கிற பண்பாட்டை தான் வளர்த்துக்கிறான். ஒரு வட்டம் மாவட்டத்துக்கிட்ட போய் நிக்கிற வலைய பாருங்க, அவன் தான் சுயமரியாதை இயக்கம். ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் எப்படி பேசுறான்னு பாருங்க. ஒரு ஏட்டையா இன்ஸ்பெக்டர் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். ஐயா சரி சார் சரியா சரியாங்கிறான்ல, அதே தான் பேசிட்டு இருப்பான். அப்படி ஒரு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறான். நீங்க மரியாதை என்பது வேற, பண்பாடு என்பது வேற, அடிமைத்தனம் என்பது வேற. ஐயாங்கிறது ஒரு சொல் தான். பண்பாட்டோட கூப்பிடுற ஐயா என்பது வேற, ஐயா என்பது வேற இல்ல, சொல்லு ஒண்ணுதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு வெறும் வேர்பூச்சா இருக்கக்கூடிய செய்திகள் முதல்ல விடுபடும். இந்த அரசமைப்பு சட்டம் என்பது நம்மை அடிமைப்படுத்துவதை நிரந்தரப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த நிரந்தரப்படுத்தப்படுறதுக்கு கீழே அதை பாதுகாப்பதற்கு உனக்குள்ள சண்டை போட்டுக்க வைக்கிறான். அதுதான் தேர்தல் போட்டியே. எப்போது வந்து உங்களுக்கு வந்து எது ஒரு ஜனநாயகம் என்பது எப்போது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும்? உன் கையில் அதிகாரம் இருக்கிறதான்னு பாருங்க. ஓட்டுரிமை கொடுப்பது என்பது ஒரு மேம்போக்கானது. எல்லாவற்றையும் உன்னிட கேட்கிறானா என்பதுதான் அடிப்படையானது. இந்த ஜிஎஸ்டி இப்ப நேரத்துக்கு கொடி ஏற்றிட்டு அவர் என்ன பண்ணாரு? எந்த பார்லிமெண்ட்லையும் பேசல, எந்த ஜிஎஸ்டி கவுன்சிலையும் பேசல. மோடி இந்த நாள் கொடி ஏற்றிட்டு என்ன பண்ணிட்டாரு? தீபாவளியிலிருந்து 2 ஸ்லாப் ஜிஎஸ்டி கொண்டு வர போறாங்க, முடிச்சிட்டாரு. அதுக்கு பின்னால அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5% 18% சொல்லிவிட்டான் பக்கத்தில் இருக்கிற அதிகாரி. இதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் பார்லிமெண்ட்லாம் உட்காந்துருக்கிறானே, அது கையில் தட்டுறதுக்கு தான். அது வேற என்ன இருக்கு? இந்த 5% எதுக்கு போடலான்னு பேசிட்டு இருப்ப நீ. முடிச்சுட்டானா? ஃப்ரேம் அவன் போட்டுறான். போட்டுட்டு நீ அதில் போடலாமா, இதை விட்டுருங்க, எங்க நெசவு தொழிலை விட்டுருங்க, இந்த பாத்திர தொழிலை விட்டுருங்க, இந்த சின்ன பற்றையெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க, இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். இதை தீர்மானிக்கிற இடத்துல யாருக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் இருக்கிறான். எந்த நிதியமைச்சர் பேசிட முடியும்? இப்போ நமக்கு என்ன சொல்லிக்கிறான்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்முயற்சி எடுத்து இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் கூட்டி ஜிஎஸ்டியை மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யணுங்கிறான். வரவே வராது. ஏன்? ஜிஎஸ்டி கொடுக்கிறவன் நீனு. நிறைய வரி வசூல் பண்ற இடம் மகாராஷ்டிராவோட தமிழ்நாடு தாங்க ஜிஎஸ்டியில் அதிகம். மகாராஷ்டிராவில் தொழில் அதிகம், ஆனால் வரி ஏய்ப்புங்கிறது அங்கே அதிகம். இப்போ நமக்கு வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சின்னுவான். நம்மால் இப்போ நம்ம ஊரில் பாருங்களேன், நீங்கள் வந்து இப்போ வடநாட்டுக்காரன் வந்துட்டான்னா அவன் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். நீங்கள் நம்ம வந்து சும்மா ஒரு கர்ச்சிப்பை தூக்கி போட்டுட்டு பஸ்ஸில் சீட்டில் போட்டுட்டு நம்ம மாட்டு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்போம். அந்த கர்ச்சிப்பை தூக்கி போட்டுட்டு போட முடியாதா? யாரும் ஒரு ஆள் வரப்போறாட்டான்னு உட்காந்துருப்பான். நம்ம ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா சூட்கேஸை தூக்கி மேலே போட்டு நம்ம மாட்டு தூங்கிட்டு இருப்போம். அவன் பூட்டெல்லாம் போட்டு ஏகப்படுத்து போனான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா வடநாட்டினுடைய பயணிகள் வர்றது? என்னன்னா அவனோட தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி என்பதெல்லாம் அங்கே வந்து வரி வசூல் ஆகாது. டிக்கெட் வித்தவுட் டிக்கெட்டில் போகிறவங்களாம் வடநாட்டுக்காரன் தான் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயினில் போகிறவங்க வித்தவுட் டிக்கெட் அவன் தான். அவனுக்கு டிக்கெட் வாங்குறதே பாவம் நினைப்பான். டிக்கெட் அது இருந்துச்சுக்கிட்டா நம்ம ஊரில் வண்டி போகுது, நம்ம ஏறி போகிறோம், அவ்வளோதான் நினைப்பான். அவ்வளோதான் அவனுக்கு. நீ டிக்கெட்டு கேட்டீங்கன்னா என் ஊர் வழியாக தான் வந்து போகுது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவன்கிட்ட போய் நீங்கள் அவனுடைய ரயில்வேயை நீங்கள் சேர்ந்து தான் லாபகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக டிக்கெட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வரலும் வாங்கிக்கிட்டு அப்போ நம்ம அவனை மாதிரி மாறக்கூடாது, நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஜிஎஸ்டி என்பதெல்லாம் அவன் பெறுகிறான். இங்கேருந்து வரக்கூடிய கொள்ளை வரியை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் இப்போ நான் அதாவது நான் அந்த டெல்லியிலேருந்து வந்ததுனால அந்த கோவம் எனக்கு அப்படியே இருக்குது. அதாவது அப்படியே இழைச்சி வச்சிருக்கிறாங்க. டெல்லி டு ஆக்ரா, டெல்லி டு ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா அப்படியே இழைச்சி வச்சிருக்கிறான். நமக்கு தான் ஸ்ரீபெரும்புதூர் பெரிய தொழில்பேட்டை, அங்கே போய் லாரி போயிட்டு வரதுக்குள்ள நம்ம பாடப்பட வேண்டியிருக்குது. அங்கே வச்சிருக்கிறான் பாரு ஃபரிதாபாத், நீட்டாக வச்சிருக்கிறான், செலவுகள் மாதிரி வச்சிருக்கிறான். எங்கேருந்து அந்த பணம்? அவனுக்கு எல்லாம் இங்கேருந்து போகிற பணம்.
இந்தியா ஒண்ணு இல்லையான்னு கேட்குறான். இந்தியா ஒண்ணுன்னா என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டே நீ ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்கிற நீ. நீங்க சாதாரணமா ஒரு ஆள், நீங்க உங்க சீட்ல ஒரு ஆள் உட்காந்துட்ட பிறகு நீங்க போயிருப்பீங்க ஒரு ட்ரெயின்ல பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு ஆள் உட்காந்துருவான். யாரு என் சீட்டியா அப்படின்னா, கொண்டா போற சாகும் போது இப்படி பேசுவான். நம்மளோட தத்துவம்லாம் புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆகணும். இந்தியா ஒண்ணு தானுங்க. இதை போய் என்ன பிரிச்சு பேசுறீங்க அப்படின்னா, கழுகுக்கு காடே சொந்தம், குருவிக்கு தான் கூட்டை பாதுகாக்கணும். நம்ம குருவி, அது கழுகு. கழுகு காட்டையே வேட்டையாடும், அதனால காடே ஒன்றாக இருக்கணும்னு பேசினா அது ஒரு நல்லது அர்த்தமா? அது குருவி தன்னை பாதுகாத்துக் கொள்வது கூட்டம் மூடிக்கும். கூட்டம் மூடிக்கிற குறுகிய மனப்பான்மை சொல்லிட்டா அடி வாங்கணும்னு தான் அது தெரியும். இப்ப நீங்க ஜிஎஸ்டியில எல்லா முதலமைச்சர் சேர்ந்து முடிவெடுக்கலாம்னு சொன்னா, அந்த முதலமைச்சர் வாங்குறவன், அந்த நிதியமைச்சர் வாங்குறவன், உத்தரப்பிரதேசக்காரன் மத்திய பிரதேசக்காரன், இந்த இந்தி பெல்ட் இருக்கிறான் பாருங்க, இந்தி பெல்ட் மொத்தமும் வாங்குறவன், எவனும் கொடுக்குறவன் கிடையாது. மத்திய பிரதேசம் அவ்வளோ பெரிய பெரிய போயிட்டே இருந்தா மத்திய பிரதேசமா தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனா மத்திய பிரதேசம் என்ன கொடுக்குறான் டாக்ஸ்? என்ன அவன்கிட்ட இந்த வருமானம் வருது? ஆனா இங்க இருந்தா ஜிஎஸ்டி அதிகம் போகுது, இங்க இருந்தா டைரக்ட் டாக்ஸ், இந்த இன்கம் டாக்ஸ் அதிகம் போகுது, கார்பரேட் டாக்ஸ் இங்க இருந்து அதிகம் போகுது. நான் இதுக்கெல்லாம் நான் பாத்தீங்கன்னா ஒரு போர்டை வச்சு புள்ளி வரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நான் நிரூபிக்க முடியும். நான் சும்மா சொல்லிட்டு போல, எல்லாம் புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கிறோம். இங்கேருந்து எவ்வளவு வருமானம் வருது, வரி வருமானம் வருது, ரேட் ஆஃப் டாக்ஸ் கலெக்ஷன் என்ன. நான் மொத்த டாக்ஸ் கலெக்ஷன் மட்டும் சொல்லல, வால்யூம் மட்டும் சொல்றேன், ரேட் ஆஃப் டாக்ஸ் கலெக்ஷன் சொல்றேன். ஒரு பொருளின் மீது எவ்வளவு வரி விதிக்கப்படுது, ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளவு வரி இங்க விதிக்கப்படுது, அதெல்லாம் பாருங்க. இங்கதான் அதிகம். விதிக்கிறவன் யார்? அவன். கேட்டா என்ன சொல்றான்னா, உத்தரப்பிரதேசக்காரன் நீனு சேர்ந்து முடிவெடுங்கிறான். உத்தரப்பிரதேசக்காரன் வேண்டான்னு சொல்ல மாட்டானே, போடுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவனை பத்தி அவன்கிட்ட வாங்க போறது இல்லை, நம்மகிட்ட தான் வாங்க போறான். இப்ப இன்னொன்னு நாகாலாந்துக்காரன் இருக்க, நம்மளை போல ஒடுக்கப்பட்ட இனம் தான். ஆனா ஒரு ஆளு, ஒரு எம்பி, அவன் நாட்டில் ஒன்றும் கிடையாது, ராணுவம் தான் உட்கார வச்சிருக்கிறான். அந்த நாடே ராணுவத்தால நிரப்பப்பட்டிருக்குது. ஏன்னா இன்ச்சு ராணுவத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான், செலவு தான் அந்த நாட்டில். இப்போ அவனுக்கு வேணும்னா என்ன பண்ணுவான்? ஜிஎஸ்டி வந்தால் நல்லதுன்னு நினைப்பான். அவன் ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணும்னு பேசவே மாட்டான், குறைக்கணும்னு பேச மாட்டான். ஏன்னா வந்தா அவனுக்கு நல்லது. அந்த முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் சேர்ந்து முடிவெடுக்கிறது, அது பேர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா சொல்றான்ல, கூட்டுறவு கூட்டாட்சிங்கிறான்ல, நடக்காதுங்கிறான். ஏன்னா 2 பேரும் சமநிலையில் இல்லை. ஹிந்தி மொழியும் தமிழ் மொழியும் ஒன்னா? ஹிந்தி ஆட்சி மொழி, ஹிந்தி ஆதிக்க மொழி, தமிழ் அடிமை மொழி. நீ மூத்த மொழியா இருக்கலாம், வளமான மொழியா இருக்கலாம், சட்டப்படி என்ன அவன் தான் ஆட்சி மொழி. தமிழ்ல நீ லெட்டர் எழுத முடியாது பிரதமருக்கு. நீ பிரதமருக்கு எனக்கும் சேர்த்தானே பிரதமர். அவரு தமிழ்ல எழுதினா எழுத மாட்டார், கேட்க மாட்டார். தமிழ்ல உனக்கு பதில் வராது. அது ஒரு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற. உன் மொழியில உன்னால ஒரு வார்த்தை எழுத முடியாது அவனுக்கு, உன் மொழியில அவன் பதில் சொல்ல மாட்டான். அவன் நாடாது. உன் மொழி ஆட்சி மொழியாக இல்லாத போது உன்னுடைய நாடாது. உன் வீட்டுக்குள்ள உன்னுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை பேசிக்க முடியாதுன்னு அது வீடாங்க, அது ஜெயில் இல்லையா? அது அப்படி வச்சிருக்கிறானே. நீ பேசு, ஆனா ஹிந்தியில பேசு, அப்படித்தானே வச்சிருக்கிறான். அப்ப நீ ஊமையா வச்சிருக்கேன்னு அர்த்தம். நீ பேசுனா ஹிந்தியில் தான் பேசணும் அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நீ தமிழ்ல பேசக்கூடாதுன்னா நீ ஊமையாருன்னு அர்த்தம். அது போய் உரிமைன்றோம், அவர் தான் நம்ம பிரதமருங்கிறோம், அதுதான் நம்ம நாடுங்கிறோம். இது என்னது இது? இப்ப இவெல்லாம் சேர்ந்து வச்சு நீ ஜிஎஸ்டி எடுத்துக்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் ஏன் நீட்டை எதிர்ப்பான்? இப்ப நீட்ல நம்ம பிள்ளைங்க ஒன்று ஒன்றா சாவுது. நம்ம பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா மெடிக்கலை தவிர எதுவும் படிப்பே இல்லைன்னு நினைக்கிறான். என்னென்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் டாக்டர் தான். அவர் வாயை திறந்தானா டாக்டர், என்ஜினியர் தான். என்ஜினியர் சுமாட்டோ போயிட்டு இருக்கிறாரு, நிறைய என்ஜினியர் சுமாட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாமே அரசு மருத்துவமனை கிடையாது, எல்லாம் பிரைவேட் மருத்துவமனை. இந்த எம்பிபிஎஸ் படித்தவரெலாம் அங்கே என்ன பண்ணுறான்? 25,000 வேலை வாங்குறான். பார்த்துட்டு இருக்கிறோம்ல. ஒரு ஆப்ரேஷனுக்கு அசிஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா 1000 ரூபா வாங்கிட்டு போங்கிறான். அதுக்கு கிளீனாக மீட்டர் வச்சு பணம் வாங்குற டாக்ஸி டிரைவர் மாதிரி ஆகிட்டாங்க அவனை. இது விரும்பி படிக்க போறாரு இவர். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நீட்ல ஏன் அவன் எதிர்க்க மாட்டேங்கிறான்? வடநாட்டுக்காரன் எதிர்க்க மாட்டேங்கிறான். இப்போ எல்லாமே அந்தந்த மாநிலத்தினுடைய கல்வி அதிகாரத்தை எதிர்த்து அவன் அனைத்து இந்திய அளவில் தேர்வு உருவாக்குறது தானே அவன் பண்றான். இந்திய அரசாங்கம் தேர்வு நடத்துறான். ஏன் அந்த மாநிலம் எதிர்க்க மாட்டேங்கிறான்? அவன் பயனாளி, நம்ம பறி கொடுக்கிறவன். அந்த நீட்ல அவனுக்கு போச்சுன்னா அந்த சீட்ல அவன் இங்க வருவான்.
ஏன்னா தமிழ்நாட்டில் தான் 35 மருத்துவக் கல்லூரி இருக்குது. நேரடியான MBBS, BDS, அப்புறம் பிசியோதெரப்பி, இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கல்லூரி எடுத்து பார்த்தீங்கன்னா 35 கல்லூரி இருக்குதுங்க. இந்த அரசு கல்லூரி குறைவான கட்டணத்தில் இங்கே படிக்க முடியும். அரசு கல்லூரியில் என்னன்னா அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இலவச மருத்துவத்துக்கு நிறைய பேர் வருவான், நிறைய பேஷண்ட்ஸ். நேராக நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் தனியார் பள்ளி மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனையில் தான் அதிகமான நோயாளிகள் வருவாங்க, விதவிதமான நோயாளிகள். அப்போ வந்து என்னென்னா அவனுக்கு கற்றுக்கிறதுக்கு அதிகம், அந்த மாணவன் ஈஸியாக கற்றுக்குவான். எழுது கட்டணமும் குறைவு, உனக்கு ஸ்பெசிமனும் அதிகம், சாம்பிள்ஸும் அதிகம், உனக்கு கற்றுக்கொள்ள முடியும். அவன் இங்கே வந்துடுவான். இந்த நீட் வந்தது மூலமாக அவன் தான் அதிகம் வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அமர்த்திய அந்த A.K. ராஜன், நீதிபதி A.K. ராஜன் குழு புள்ளி ஒருத்தர் போட்டான். இந்த நீட் வந்ததுக்கு பிறகு எவ்வளவு சீட்டு நம்ம வடமாநிலத்துக்கார எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இவர் என்ன பேசுவார்? சமூக நீதின்னு பேசுவார். நீங்கள் நம்மளால் பேசுறது என்ன தெரியுமா? சமூக நீதி. அவன் சமூக நீதியில் ஒன்றும் சிக்கலே பண்ணலை. பிசி கோட்டா பிசிக்கு தான் போகுது, எஸ்சி கோட்டா எஸ்சிக்கு தான் போகுது. பிசிங்கிற கோட்டால அங்கே எஸ்சிங்கிற கோட்டால மீனான்னு ஒருத்தன் வருவான், அவ்வளோதான். ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தன் வருவாங்க, அவன் எஸ்சி தான். நீ ஒன்றும் அதெல்லாம் மாற்றவே இல்லை. தமிழ்நாட்டுக்காரன் எஸ்சி வரமாட்டான். விஷயம் அதுதான். இப்போ ரயில்வேல ஆல் இண்டியா போட்டின்னு வச்சிருக்கிறான். அந்த ஆல் இண்டியா என்பது என்ன? எல்லாமே நமக்கு எதிரானது. போட்டித் தேர்வு, ஆல் இண்டியா போட்டித் தேர்வுங்கிறான். கலாசி வேலைக்கு 8ஆம் கிளாஸ் படிச்சு தான் போதும். அதுக்கு கலாசி வேலை. தேர்வு என்ன பண்ணுறான்? இங்கிலீஷ்லேயும் வைக்கிறான், ஹிந்தியில் வைக்கிறான். ஹிந்தியில் இங்கிலீஷில் நம்ம 8ஆம் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவான்? ரெண்டுமே அவனுக்கு அயல் மொழி. இப்போ விழுந்துருவான். அவனுக்கு ஹிந்தியில் எழுதிட முடியும், அவன் ஜெயிச்சு வந்துடுவான். வரவர் பெரும்பாலும் எஸ்சி தான் வருவார், எஸ்சி தான் வருவார். ஆனால் அந்த கலாசி வேலைக்கு அவங்க தான் வர்றாங்கன்னு வச்சுக்க. வர்றவெல்லாம் எஸ்சி தான், யாரும் வேறு ஜாதிக்காரெல்லாம் வந்துடல. வருகிறவன் தமிழ்நாடு அந்த ஜாதிக்காரன் கிடையாது, எஸ்சி தான். வேறு மாநிலத்துக்காரன், வட மாநிலத்துக்காரன், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரகண்ட்லேருந்து வருவான். இப்போ நீ வந்து வெறும் சமூக நீதின்னு மொக்கையா பேசிட்டு இருக்கிற. நீ ஏகலைவனை இங்கே பேசாதே. ஏகலைவன் விஷயம் அங்க. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. என்னுடைய பிரச்சனை வேற. என்னுடைய ராஜாவே சூத்திர ராஜா தான். இங்க ராஜராஜ சோழனா இருந்தா கூட சூத்திர ராஜா தான். இங்க எல்லாமே ஒண்ணுதான். பிராமணர்கள் மற்றவெல்லாம் சூத்திரர்கள் தான். சூத்திரர்களே அடுத்த டயர் தான் பஞ்சமரி. இங்க எதுவுமே இங்க எவனும் சத்திரியான் வைசியெல்லாம் இங்க எவனும் கிடையாது. அவன் கிளீனா கேட்டகரைஸ் பண்ணிட்டு தான். அந்த கதையை வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாமே இந்த ஆல் இண்டியா கதையே பேசிக்கிட்டு நமக்கான உண்மையான சமூக நீதி என்ன என்பதை பத்தி நமக்கே ஒரு தெளிவு கிடையாது. ஜென்ரலா பேசிக்கிட்டு இருப்பான். அதனால நமக்கு என்ன ஆகுது? இங்க ஆதி ஆந்திரர்னு ஒருத்தர் இருப்பான் எஸ்சி பட்டியல். ஆந்திரா போய் எவ்வளவு காலம் ஆச்சு? ஆதி ஆந்திரர் ஏன் வச்சுட்டு இருக்கிற? இப்ப நம்ம ஊருக்காரர் எப்படி மாறுவார் பாரு. நம்ம ஊர்ல கோனாரு அவரு இருக்கிறாரு, ஒரு சமூகத்தர் இருக்கிறாரு. அவர் இப்ப யாதவர்னு போட்டுக்குவாரு. யாதவர்னு நீ போட்டுட்டு ஆல் இண்டியா வாக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் யாதவர் தான் பயன்படுப்பான தவிர நீ போயிருவ. ஒண்ணுன்னு போய் வந்துருவான்ல. இது இன்னுமே புரியறதில்லை அவனுக்கு. இப்ப இது எல்லாமே என்னன்னா இது சமூக நீதி என்ற பெயரால மொக்கையா பேசி, இது ஒரு இன நீதிக்கு உட்பட்டதுதான் சமூக நீதி. தமிழ் இன நீதிக்கு உட்பட்டான் சமூக நீதி. ஏன்? அனைத்து இந்திய சாதின்னு ஒரு சாதியும் கிடையாது. பிராமணனை தவிர அனைத்து இந்திய சாதின்னு ஒண்ணு கிடையாது. பட்டியல் சமூகம்னு இருக்கலாம், பட்டியல் சமூகம் இருக்கலாம். இங்க பறையர் பல்லர் அருந்ததியர் சொல்றீங்களா, அந்த மாதிரி சாதி வேற அடுத்த மாநிலத்தில் கிடையாது. அது அங்க பட்டியல் சமூகம் இருக்கு, ஆனா வேற சாதி. அது சாதி வேறு. பட்டியல் என்பது நம்முடைய ஒடுக்குமுறையினுடைய தன்மையை வச்சு அதுக்கு நிவாரணம் பெறுவதற்கு நம்ம பண்ணிக்கொண்ட ஏற்பாடு, சட்ட ஏற்பாடு, கை தூக்கி விடுறதுக்கான ஏற்பாடு. அந்த பட்டியலில் இன்னைக்கு ஒருத்தன் சேப்பா, இன்னைக்கு நாளைக்கு நீக்கலாம். அது விஷயமே வேற. இப்ப என்ன நீக்குன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறார்ல, அப்படி சொல்ல முடியும். ஆனா அந்த ஜாதி நான் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இது என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்தந்த மாநிலம் சார்ந்த விஷயங்கள், மாநில தன்மையோடு இருக்கிற விஷயம். ஆல் இண்டியாவுக்கு 27% பேசாத. அந்த 27% என்ன ஊர்ல இருக்கக்கூடிய எஸ்சி யார், என் ஊர்ல இருக்கிறார் பிசிஆர், அவனுக்கு கூடன்னு பேசணும். இப்ப என்ன அடிப்படையானது ஃப்ரேம் ஒர்க் என்ன? இன நீதி என்பதுதான், மொழி சார்ந்த மாநிலம் என்பதுதான், அந்த தாயகம் என்பதுதான் அடிப்படையானது. அந்த ஃப்ரேமுக்குள்ள நீ மற்றதெல்லாம் வந்துக்க. எல்லாவற்றையும் ஆல் இண்டியான்னு தள்ளி விட்டுட்டு ஆல் இண்டியா சமூக நீதினா சமூக நீதி தான் நடக்கும். ஆனா இன நீதி முடிஞ்சிடும்.
உன் ஊர்ல ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும். நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம ஊர் பசங்களுக்கு வேலை கிடைக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். உண்மை அப்படி நினைக்கிறோம். ஆனா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற இதை புரிஞ்சு கொள்வது இல்லை. இந்தியா என்ற எந்த வகையில சொன்னாலும் சரி தமிழர்களுக்கு எதிரானது. ஞாபகம் வச்சுங்க, ஆல் இந்தியா என்ற பேரால எது வந்தாலும் அது தமிழர்களுக்கு எதிரானது. தமிழர்களுக்கு தனியா பேசு. அப்படி பேசிக்கொண்டு எனக்கான உரிமைகளை கொடுத்தா நான் ஒன்னா இருக்க ரெடியா இருக்கேன். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் தனிநாடுன்னு அந்த குரலே ஏன் வருது? ஏன் உலகத்தில் எல்லாரும் சேர்ந்துருக்கு தான் விருப்பம். 4 பேர் சேர்ந்து இருக்கிறது எல்லாருக்கும் விருப்பம் தானே. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? சேர்ந்திருப்பதன் மூலம் என் தோல்ல நீ ஏறிக்கு வேணா, அதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது. நீனும் நானும் சமமாக இருந்து கை கொடுத்து விட்டால் அது பேர் ஒற்றுமை. என் தோல்ல ஏறி நின்றுட்டு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்குன்னா அதுக்கு பேர் ஒற்றுமையாது. என்னுடைய மொழி ஆட்சி மொழி இல்லை என்று சொன்னால் நான் அடிமை என்பது எழுதப்படாத சட்டம், அவ்வளவுதான். அதே போல இப்ப தமிழ்நாடு என்பது இருக்கலாமா வேண்டாமாங்கிறது. இப்ப நீங்க திடீர்னு ஒரு நாளைக்கு நயினார் நாகேந்திரன் அவர் என்ன கவலைப்படுறாருன்னா, போன் அடிச்சு அவருக்கு அழிச்சு மாவட்ட செயலாளருக்கு பேசினாராம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன்னு. எந்த நயினான்னு கேட்டான் அவன். அதான் வருத்தப்படுகிறார். என்ன நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர்னு நியமிச்சிருக்கிறாங்க, என்னையே மாவட்ட செயலாளருக்கு தெரியலன்னு வருத்தப்படுகிறார். அவர் என்ன பேசுறாருன்னா, நாளைக்கு அமித்ஷா நினைச்சாருன்னா தமிழ்நாடு 2ஆ போட்டு போயிடுவார். அவன் ஒரு அடியால் பேசுற மாதிரி பேசுறான். தமிழ்நாடு 2 ஆச்சுன்னா என்ன ஆகுறது? தமிழ்நாடு 2 மாநிலம் ஆயிடுச்சுன்னா இங்க எந்த ஒருத்தன் கிளம்புறான். ஆமா, 2 முதலமைச்சர் வரலாம்ல தமிழர்கள்ல. வரவே மாட்டேன், வர முடியாது. அதுங்க எதையுமே உத்து பார்க்கறதே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, இந்த கொங்கு நாடுங்கிற பேரால கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இதெல்லாம் ஒரு மாநிலம் ஆக்கிட்டான்னு வச்சுங்க. அந்த மாநிலத்தில் மட்டும் தனி வாக்காளர்கள், அதை வச்சு தான் நான் ஓட்டு போட முடியும். தமிழர்கள் அங்க இருக்கிற கொம்பு சாதி எவனா ஒருத்தன் வரலாம் நடப்பான், வரவே முடியாது. இந்திக்காரன் தான் வருவான். ஏன்? தனி பிளாக்னு பார்க்கும்போது அவன் தான் அதிகம். இப்ப இன்னைக்கு எத்தனை இல்லைங்க, நாங்க 2005 பேசிட்டு இருக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் 2005 பேசிட்டு இருக்கிறோம். இந்த எல்லாருக்கும் இந்த இதை கொடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஆதார் கார்டு, இந்த வெளி மாநிலத்திலிருந்து வரான்ல அவனுக்கு முதல்ல வேலை கொடுப்பான். கேட்டா குறைஞ்ச கூலிக்கு வரான்னுவான். அப்புறம் அவருக்கு ஆதார் அட்டை கொடுப்பாரு, ரேஷன் அட்டை கொடுப்பாரு. ரேஷன் அட்டை கொடுக்காதுன்னு சோறு போடாதுன்னு சொல்றியான்னு கேட்பான். நம்ம இறக்கம் இல்லாம நீ ரேஷன் அரிசியை வேணா கொடுத்து சொல்ல, ரேஷன் அட்டையை கொடுக்காதுங்கிறான். அட்டை என்பது அடிப்படையான ஆவணம், நீ குடியுரிமைக்கான ஆவணம். அது இந்த ஊருக்காரன் சொல்றதுக்கான ஒரு அட்ரஸ். அது அதை கொடுத்துட வேண்டியது. அப்புறம் ஆதார் அட்டை, அப்புறம் வாக்காளர் அட்டை வாங்கிட்டான். இப்ப என்ன பிரச்சனை? 7.5 லட்சம் பீகார் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதான் எல்லாம் ப. சிதம்பரம் உட்பட எல்லாரும் பேசுறாரு. ஏன் பேசுறப்ப நீ இந்தியா தான் ஒன்னாச்சு உனக்கு ஏன் பேசுற? மொத்த அரசியலே மாறி போயிடும். நீ இப்ப பீகார்கார மட்டுமே 7.5 லட்சம் பேரு, மொத்தமா 75 லட்சம் பேர் இருக்கிறான். 1 கோடி பேர் மக்கள் தொகையில் இருக்கிறான். இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கான தமிழ்நாட்டுக்குள்ள வாக்காளர் பாத்தீங்கன்னா 70 to 75 லட்சம் பேர் வந்துருவான். 7.5 லட்சம் பேர் பீகார்காரங்க அவ்வளவு சத்தம் போடுற, மீதி இந்திக்காரெல்லாம் இன்னும் வந்துருவான். எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியிலும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 10-15,000 வாக்காளர்கள் இருப்பான். அவன் தான் தீர்மானிக்கிற சிறுபான்மை. எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் என்ன? தோக்கிறவனுக்கு ஜெயிக்கிறவனுக்கும். அதுவும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு விஜய்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, பல முனை போட்டி வந்துடும். வந்துச்சுன்னா ஜெயிக்கிறவனுக்கு நம்பர் 1க்கு நம்பர் 2க்கு இருக்கிற வித்தியாசம் 10,000 ஓட்டு கூட இருக்காது. இந்த 10,000 ஓட்டு என்பது இந்தி பிளாக்கா வருவான். அவன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான். இப்ப நேத்திக்கு ஒரு அம்மா, அந்த செத்தல்வாட்னு ஒரு அம்மா, அவங்க ரொம்ப முக்கியமா மனித உரிமை இதெல்லாம் ரொம்ப கடுமையா போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். அவங்க சென்னையில ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாங்க. அவங்க சொல்ல வேண்டியிருக்குது, தமிழ்நாட்டினுடைய 2020ஆம் ஆண்டு அந்த வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு பேர் திடீர்னு வந்திருக்கிறான். சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு 6% ஓட்டு விழுந்திருக்குது. அந்த ஓட்டு விழுந்த பூத்துல எல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறான் அந்த அம்மா கணக்கு சொல்லுது. போட்டவெல்லாம் வடநாட்டுக்காரன். பிஜேபி ஜெயிக்கல, 2வது வந்திருக்குது அந்த இடத்துலலாம். கிட்டத்தட்ட 15 சீட்டை சொல்லுது அந்த அம்மா. 15x6 எடுத்து பார்த்துக்க. சட்டமன்ற தொகுதின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 6, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 15x6 பார்த்தீங்கன்னா 90 தொகுதியில் அவ்வளவு மேல வந்திருக்கிறான். எல்லாமே இந்த இந்தி வாக்காளர்கள். நமக்கே தெரியல, இனிமே தான் வரப்போறதை பத்தி பேசிட்டு இருக்கிறான். வந்துட்டான். இப்ப இவர் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். திமுகவை அவனுக்கு தமிழ் தீவிரவாதி. ஏன்னா கொஞ்சம் சவுண்டா தமிழ்ல பேசுறாருல அவன் அப்படி நினைச்சுக்குவான்.
நம்மளெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டான். அவன் அப்படியான ஆட்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 15,000 20,000 பேர் வந்துட்டான்னா தமிழ்நாடுங்கிற பேரை நாளைக்கு மாத்திட்டு போயிடுவான். ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்தியை வந்து 2வது ஆட்சி மொழியாக்கிட்டு போவான். அதனால இது ஒன்றும் அதாவது எப்படின்னா 2 வகையில் நடக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் ஆளுநர் என்ற ஒரு அதிகார பதவியை வைத்துக்கொண்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆகிறான். இன்னொரு பக்கத்தில் நீ சும்மா வரது கூட ஆள் வர முடியாது, நான் சொல்றபடி தான் ஆள் வரணும் என்பதற்காக வாக்காளர்களை மாத்துறான். இது வரையிலும் வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப ஆட்சியாளர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறான். யார் யார் வாக்காளராக இருக்கணும். அப்ப என்ன இது, இப்ப நீங்க வந்து இதெல்லாம் இவங்க தானே பண்றாங்க. இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் தான் இவருக்கு ஆதார் அட்டை கொடுக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் தான் வாக்காளர் அட்டை கொடுக்குது. தாலுகா ஆபீஸ்ல தானே வாங்குறான். இப்ப நீ எல்லாருக்கும் பண்ணிட்ட பிறகு 7.5 லட்சம் பேர் வாக்காளர் ஆகிட்டாருன்னு எதுக்கு திடீர்னு பேசுற? ஏற்கனவே ஆயிட்டான். இப்ப அது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்தியா என்ற வகையில் நான் அங்க இருக்கிறவன் இங்க வரலாம், அங்க இருக்கிறவன் அங்க போகலாம் அப்படிங்கிறதுல நமக்கு உடனே ஒரு நம்மால் பதில் சொல்லுவான். நம்மால் மும்பையில் இல்லையா, டெல்லியில் இல்லையா, நீ கணக்கு பார்த்து பேசு. நம்மால் எவ்வளவு பேருக்கு மும்பையில் இருக்கிறான், எந்த வருஷத்துக்கு முன்னாடி போனா, எப்ப அதை பத்தி பேசலாம்? 1956க்கு முன்னாடி நம்ம பேச முடியும். ஏன் 56க்கு பிறகுதான் மொழி அடிப்படையில் அந்த தாயகத்தை அங்கீகரிச்சான். தமிழ் மொழி பேசுறாலும் தமிழ்நாடு, மலையாளம் பேசுறதுக்கு கேரளா, இப்படின்னு மொழி அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்குறது சட்டப்படி 1956 தான். 56க்கு முன்னாடி போனவனே நீனும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. 56க்கு முன்னாடி இங்க ஒரு சேட்டே வந்திருக்கான்னு வச்சுக்க, அவன் வெளியேற்று நம்ம சொல்ல முடியாது. நம்ம 56 நவம்பர் 1க்கு பிறகு வந்தவன் எல்லாமே இந்த நீ சட்டப்படி நீ ஏற்றுக்கொண்ட சட்டப்படி மொழி அடிப்படையில் மாநிலம் அது தாயகம் ஏற்றுக்கொண்டதுதான். அந்த தாயக உரிமை இருப்பதனால தான் இந்த மாநிலத்துக்கு நீ ராயல்ட்டின்னு கொடுக்குற. பெட்ரோல் உரிமை உனக்கு கிடையாது. மாநிலத்துக்கு பெட்ரோல் எடுக்கிற உரிமை கிடையாது. ஆனால் பெட்ரோல் எடுத்தா ராயல்ட்டின்னு கேட்கறான். எதுக்குன்னா அடிப்படையா உன்னுடைய உரிமை அது இருந்தாலும் கூட அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறதுனால உனக்கு ஒரு அடையாள தொகை கொடுக்குறேங்க. அதுதான் ராயல்ட்டி. பெட்ரோலுக்கு ராயல்ட்டி கொடுக்கறது இருக்குல்ல, நிலக்கரிக்கு ராயல்ட்டி கொடுக்குறது, அதுதான். இப்ப இந்த ஒரு அடிப்படையானது என்ன, உண்மையான ஒரு இறையாண்மை உள்ள ஒரு அரசு அமைப்பா இருந்துச்சுன்னா, உரிமை உள்ள அரசு அமைப்பா இருந்துச்சுன்னா, அந்த பெட்ரோலே எனக்கு சொந்தம், நான் என்ன விலையோ அதான் விற்பேன். இப்போ போராடினாங்க அஸ்ஸாம்காரன் வந்து வெளியாரை வெளியேற்றுன்னு போராடினான். அஸ்ஸாம் மொழிக்காரன் மட்டும் தான் அங்கே இருக்கணும், எல்லாரும் வெளியே போன்ட்டான். பெரிய போராட்டம், என்னென்னமோ அடக்குமுறையெல்லாம் பண்ணி பார்த்தானுங்க, முடியல, ஒப்பந்தம் தான் போட்டான். நீங்கள் இப்போ இங்கே நம்ம ஊரில் இந்தியன் ஆயில்னு போடுவான். அஸ்ஸாமுக்கு போங்க, அஸ்ஸாம் ஆயில் அதுக்கு பேர், கீழே ஓன்டு பை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போடுறோம், சின்னதா சிகரெட்ல எழுதுற மாதிரி. இங்க வந்தா இந்தியன் ஆயில். ஏன் நம்ம லட்சணம் அது. அஸ்ஸாம்காரன் போராடிட்டான், எனவே அஸ்ஸாம் ஆயில் அவன் பேரோட நிற்கிறான், அவனுக்கு தான் முழுசு. நீங்க வந்து ராயல்ட்டிங்கிற பேரால 80% அவனுக்கு கொடுத்தா வெளியே வரணும். இப்ப இந்த மாதிரி இந்த ஆல் இண்டியாங்கிறது இருக்கு பாருங்க, இது வந்து தமிழர்களுடைய உரிமையை, அதிகாரத்தை, அடையாளத்தை எல்லாத்தையும் எடுத்துரும். அதனாலதான் அவர் அண்ணாமலை சொன்னார், இந்திய வரலாறு, இந்திய தலைவர்கள் அப்படின்னா காந்தி, நேரு, பட்டேல் தான். வ.உ.சின்னு ஒரு ஆளே கிடையாது. நீங்க டெல்லியில நம்ம ஊர்ல எவ்வளவு திருமண பக்கம்லாம் நேரு வீதி, காந்தி வீதி. இப்ப காந்தியாவது விட்டுருங்க, அவர் பெரிய நல்ல மனுஷன், அது அவர் விட்டுருங்க. மற்ற நேரு இருக்கெல்லாம் என்ன கிடக்கு? ஏன்னா காந்தி என்ன கடைசி வரல என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அந்த ஒரு தனித்தனி நாடுகளாக இருந்தால் என்னென்ன அதிகாரங்களும் உரிமையும் இருக்குமோ அந்த உரிமைகளும் அதிகாரங்களும் மொழி பேசுகிற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னார். அவர் இந்த அரசமைப்பு சட்டம்லாம் உருவாக்குறது கூட அவர் சுட்டு கொண்டுட்டானுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவரை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொல்லிட்டு வந்தார். அவருடைய முயற்சியில் தான் காங்கிரஸ் கமிட்டி ஒவ்வொரு தீர்மானமும் போட்டுக்கிட்டு இருந்தான். 46ஆம் ஆண்டு வரலும் தீர்மானம் போட்டான். நாட்டு பாதுகாப்பு, நாணய அச்சடிப்பு, வெளிநாட்டு உறவு, அனைத்து இந்திய தகவல் தொடர்பு, இந்த டெலிஃபோனு, அந்த மாதிரியான விஷயங்கள். இதை தவிர மற்ற எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கே கொடுக்கப்படும்னு ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தான். 46ஆம் ஆண்டு வரையிலும். 46ல் இவர் கையில் அதிகாரம் கொடுக்க போறான்னு உடனே மொத்த பேச்சை மாத்திட்டான், வலுவான பாரதம்ட்டான். அப்ப வந்து அதை தான் நம்ம கேட்கிறோம். நீ எல்லாம் என்னெல்லாம் சேர்த்து இப்ப நீங்க வந்து நம்ம அதெல்லாம் சொல்லனா தமிழ்நாட்டு மக்கள் அந்த போராட்டத்தில் சேர்ந்திருக்க மாட்டார்கள், உறுதியா நான் சொல்றேன். ஏன்னா வ.உ.சி எழுத்துக்கள் எடுத்து பாருங்க, வ.உ.சி செக்கெடுத்தார், அது மட்டும் தான் தெரியும். அவர் நிறைய எழுதியிருக்கிறார். நீங்க வந்து இந்த அனைத்து இந்தியாங்கிற வகையில
என்னென்ன உரிமைகள் பறிபோகும், தமிழர்களுக்கு என்னென்ன உரிமை வேண்டுங்கிறது நிறைய இருக்கிறாரு. என்னென்ன மாதிரி அதிகாரம், வர்த்தக அதிகாரம் நமக்கு வேணும். இப்போ நமக்கு வந்து சிங்கப்பூரோட தமிழர்கள் இருக்கிறாங்க, நிறைய சிங்கப்பூர்லேயும் மலேசியாவில் தமிழர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி நேரடியாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பர்மிஷன் வாங்கிட்டு போக முடியாது, இந்திய அரசாங்கத்தை வழியாக தான் போக முடியும். இப்போ நீங்கள் அந்த அதிகாரம் நமக்கு வேணும்னு கேட்குறோம். ஏன் நாம் உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற இனம். அது இன்னும் சொல்ல போனால் அந்த ஈழ அழிவுக்கு பிறகு ஒரு நல்ல நன்மை என்ன நடந்திருக்குன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம இருக்கிறான். ஒரு பெரிய நீங்கள் வந்து இந்த இஸ்தான்புல்லேருந்து வெளியேற்றின பிறகு உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு போனால் மறுமலர்ச்சி வந்துச்சுன்னு ஹிஸ்ட்ரியில் படிக்கணும்ல, அந்த மாதிரி இன்றைக்கு தமிழர்கள் தமிழ் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையின் காரணமாக பல நாடுகளுக்கு பிரிந்து போயிருக்கிறான். அதையே இன்றைக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு பன்னாட்டு சமூகமாக நாம் வந்து ப்ரெஷர் பண்ண முடியும். இப்போ சீக்கியர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறானே, சீக்கியர்கள் கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் அவன் சொன்னதுதான் நடக்குங்கிற மாதிரியான சில தொகுதிகள் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்க கனடா வந்து ஈழத்தினுடைய இனப்படுகொலையை அங்கீகரிச்சிருக்கான். இனப்படுகொலை நம்ம நாட்டில் என்ன இனப்படுகொலை ஏற்றுக்கல, ஜெனோசைடுன்னு ஏற்றுக்கல, அவன் ஏற்றுக்கிறான். ஏன் நான் ஏற்றுக்க வைக்க வேண்டிய அளவுக்கு அங்கே வாக்காளர் ஆகிட்டான் நம்ம ஆளு. அவன் சொல்லி ஆகணும். கொஞ்சம் அங்கே ஜனநாயகம் உண்டு வச்சுக்க, நம்மளை விட ரெண்டும் சேர்ந்து அங்கே நடக்குது. இன்னைக்கு பன்னாட்டு சமூகமாக தமிழர்கள் இருக்கிறோம். இன்னைக்கு வெளிநாட்டு வர்த்தகம்ங்கிற அதிகாரம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய நிலைமையே வேற. மிகப்பெரிய அளவுக்கு பன்னாட்டு வர்த்தகங்களை நம்ம பண்ண முடியும். நீங்க நினைச்சு ஒவ்வொரு கோணலா பாத்தீங்கன்னா இந்த அதிகாரங்கள் அனைத்தும், இந்த வரி விதிக்கிற அதிகாரம், வணிக அதிகாரம், தொழில் நடத்துகிற அதிகாரம், வேளாண்மை தொடர்பான அதிகாரம், கல்வி தொடர்பான அதிகாரம், எல்லா அதிகாரங்களும் இந்த மண்ணிற்கே வேண்டும் என்பது நமக்கு உடனே நமக்கு என்ன தெரியும்னா, ஷார்ட்கட்டில் ஒரு கேள்வி கேட்டுருவார். இவ்வளவு குறைவான அதிகாரம் இருக்கும் போது நம்மால் இந்த அடி அடிக்கிறான். நீ அதிகாரம்லாம் நிறையா வாங்கி கொடுத்துட்டேன்னா இவனை கையாலே பிடிக்க முடியாதப்பா இந்த கழக கண்மணிகளை அப்படின்னா, நான் திரும்பவும் ஞாபகம் வச்சுங்க, இது போய் அங்கே வாங்கி கொடுக்குற விஷயம் கிடையாது. போராடி பெறுகிற சமாச்சாரம். போராடி பெறுகிற அந்த போக்கில் இவெல்லாம் காணா போயிடுவான். ஏனென்றால் ஆரியத்தோடு சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய வரலாற்று தகுதி தமிழ் இனத்துக்கு தான் உண்டே தவிர திராவிடத்துக்கு கிடையாது. திராவிடம் என்ற பெயரால வருவது என்ன? உள்ளூர்ல இருக்கக்கூடிய தெலுங்கு ஆதிக்கம். இதுதான் இந்த திராவிடம்ங்கிற முகமூடியோட வருது. அவன் எந்த காலத்தில் ஆரியத்தை எதிர்த்து போராடி இருக்கிறான்? ஒன்றும் கிடையாது. ஆரியத்தின் கலப்பால் உருவானவன். நீ அந்த மொழியெல்லாம் சமஸ்கிருதத்தை நீக்கிட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பாவாணர் சொல்லுவார், சமஸ்கிருதம் தீர தீர தமிழ் பொலிவுறும், சமஸ்கிருதம் சேர சேர தமிழ் நலிவுறும் அப்படின்னு. இங்கே சமஸ்கிருதம் சேர சேர தமிழ் நலிவுறும், சமஸ்கிருதம் தீர தீர தமிழ் பொலிவுறும். நமக்கு ஏன்னா தனித்தன்மை உண்டு, அவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சமஸ்கிருதத்தை நீக்கிட்டீங்கன்னா மலையாளம்னு ஒரு மொழியே கிடையாது. சமஸ்கிருதம் தனித்து இயங்கக்கூடிய மொழியும் கிடையாது. அது ஒரு ஒட்டுண்ணி, தனியாகவும் இருக்காது. சேர்ந்தவனையும் உறிஞ்சி எடுத்துரும். சேர்ந்தாரை கொல்லி அது ஒரு ஒட்டுண்ணி. அது ஆரியமும் அப்படித்தான். இப்போ நீங்கள் திடீர்னு ஆரியன்னா எங்கே சார் இருக்கான்னு கேட்பான். ஆரியன்னா அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டா பிராமணர்களும் இருக்காங்க கொஞ்சம் பேர். ஆனால் அப்படி ஆரியர்கள்னு சொல்றதுக்கு ஒரு இனம் அப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதுதான் சமஸ்கிருதம் அப்படிதான். எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆனால் எங்கன்னு டச் பண்ணி சொல்ல முடியாது. அதுதான் இந்தியாங்கிற பேர் அழைச்சிட்டு. இந்தியானா எனக்கு உனக்கு ஒன்று அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே வந்துட்டான். இந்தியா என்பது எனக்கும் உனக்கும் சேர்ந்தது தான். அப்படி சேர்ந்தது தான் என்பதற்குள்ள அவன் தான் இருப்பான், உனக்கு இடம் கிடையாது. எல்லாம் சேர்ந்ததுன்னு சொன்னால் எனக்கு இடம் இருக்கணும்ல, என்னுடைய மொழி கிடைக்கிற இடம் இருக்கணும்ல. குறைந்தபட்சம் என் மொழி ஆட்சி மொழி கிடையாது. நான் என்னுடைய தமிழில் லெட்டர் எழுத முடியாது பிரதமருக்கு. அவர் எனக்கும் சேர்த்து பிரதமர் நான் ஏற்றுக்கணும்னு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ராபர்ட் கிளைவை ஏற்றுக்கல இல்லை, நீ ஏன் ஏற்றுக்கல? அவன் வெள்ளையா இருந்தாங்கிறதுக்காகவா? நீ உன்னுடைய இதுக்கு அவன் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி தான் இப்போ வச்சிருக்கிறான் இந்தியாவில். இப்போ இந்தியாவில் நீ அடிமையாக இருக்கிறாய், இந்தியாவில் அடிமையாக இருக்கிறாய். முட்டாய் கொடுத்துக்கிட்டு கொடியேற்றிக்கிட்டு சந்தோஷமா அடிமையாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஒவ்வொரு சுதந்திர தினமும் என்ன, அந்த அடிமைத்தனத்தை புதுப்பிப்பது. இப்போ நம்ம இங்கே பேசுறது எல்லாமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு நேர் விரோதமாக இருக்கும். சிக்கலான விஷயமே அதுதான். நமக்கு எதிரான விஷயத்தை நமக்கு மூளையை ஏற்றி சரி பண்ணுறதுக்கான விஷயம் தான் நம்முடைய பாடத்திட்டம், நம்முடைய சினிமா,
நம்முடைய தொலைக்காட்சி எல்லாமே அதுதான். அப்படியே அந்த பாட்டை ஏஆர் ரஹ்மான் பாடிட்டாருன்னா அவ்வளோதான், வந்து கிளம்பிடுவானுங்க. வந்தே மாதரம்னா என்ன? முஸ்லீம்கள் அடிமைகள்னு சொல்லக்கூடிய பாட்டு. அந்த பாட்டை இந்தியாவினுடைய பாட்டை வச்சுக்கிறான். அந்த பாட்டு என்பது சுதந்திர போராட்டத்தில் வந்ததல்ல. பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு ஒருத்தர் பெங்கால்காரரு, அவர் ஒரு நாவல் எழுதினார், ஆனந்த மடம்னு ஒரு நாவல். தமிழ்லையும் அது இருக்கு. ஆனந்த மடம் நாவல் என்பது சில இந்து சாமியார்கள் முஸ்லீம் அரசரை எதிர்த்து போராடினது. அது அந்த அந்த நாட்டில் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பிரச்சனை, அது ஒரு கதை, அவ்வளோதான். அதில் வரக்கூடிய இந்து சாமியார்கள் முஸ்லீம்களை எதிர்த்து பாடிய பாட்டு. அதை மெல்ல சுதந்திர போராட்டத்தில் வளர்ந்துட்டான். அதில் பயன்படுத்தினது தான் அந்த காளி, இந்த மண்டையோடலாம் போட்ட காளி. அந்த காளிக்கு அந்த மண்டையோட கழட்டிட்டு தாமரைப்பூவை போட்டு பாரத மாதான்ட்டான். நீ பாரத மாதாவை கும்பிட்டவன்னா நீ தேசபக்தன், பாரத மாதாவை கும்பிடலான்னு தேச விரோதினா கிறிஸ்டியன் வெளியே போயிடுவான், முஸ்லீம் வெளியே போயிடுவான், கடவுள் மறுப்பாளர் வெளியே போயிடுவான், காளியை கும்பிட மாட்டேன்னு சொல்லாமல் வெளியே போயிடுவான். முடிஞ்சு போச்சா? இப்போ மீதி இருக்கிறவன் யாரு? அவன் தான் நம்பர் 1 தேசபக்தன். அது ஆட்டோமேட்டிக் தேசபக்தன். அவன் நீ ஆட்டோமேட்டிக் தேச விரோதி. நீ நாட்டை விரும்புறியா அதெல்லாம் உனக்கு டெஸ்டே பண்ணி மாட்டேன். நீ உன்னுடைய பிறப்பினாலே நீ தேச விரோதி, உன்னுடைய வழிபாட்டு முறையினாலே நீ தேச விரோதி. இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டான். இதுக்கு பேர் மதசார்பற்ற நாடுங்கிற. இது எப்படி? இதுக்கு மதசார்பன்மைக்கு சம்பந்தமே கிடையாது. எழுதி வச்சிருக்கான் சும்மா. அக்னின்னு வைக்கிறான்ல ஒரு ஏவுகணைக்கு பேரு, ஆரியப்பட்டான்றான்ல. நீ ஒரு ஒலிம்பிக்கில் இப்போ அந்த போட்டிக்கு முன்னாடி எல்லா வீராங்கனைகளும் ஒரு அணிவகுத்து போவாங்க. இந்தியாவுக்கு என்ன ட்ரெஸ்ஸு? ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காக்காரன் நீங்கள் அந்த ட்ரெஸ்லேயே போவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மேலே சட்டையே இருக்காது, கொம்பெல்லாம் போட்டுட்டு வருவான். அது ஒன்றும் அசிங்கம் கிடையாது, அது பெருமிதான், அவனுடைய பெருமிதான். அவன் இயற்கையோட வாழ்கிறான், இயற்கையை அவன் தான் பாதுகாப்பான். நம்ம ஆள் போய் தார் ரோடு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவான், அவன் தான் இயற்கையை பாதுகாப்பான். அந்த மக்கள் அவெல்லாம் அவனுடைய சொந்த உடையில் வருவான். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறான்ல அந்த ஒலிம்பிக் வீராங்கனைகள், அவன் போடுற அவன் வேட்டிய நாவல், அதுக்கு பேர் எத்தனிக் ட்ரெஸ்ன்னு பேர். எத்தனிக் ட்ரெஸ், அது எத்தனிக் காஸ்டியூம். பஞ்சகச்ச மாதிரி இந்த ஐயர் கட்டுறாருல நம்ம ஊரில், அந்த மாதிரி குறுக்கு பாய்ச்சி போட்டு ஒரு வேட்டி கட்டுவார், அது மாதிரி ஒரு சட்டையை போட்டிருப்பான். அந்த மார்வாடி திருமணங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சினிமா அதில் கல்யாணத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டர்பன் மாதிரி ஒன்று போட்டு வருவான், சிக்கின்னு அதுதான் போட்டு வருவான் பசங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் புடவை போடுறது இப்போ இந்த இப்படி இருக்கும், அதுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்களா மார்வாடி, அதுதான் அங்கே வரும் இந்த ஊர்வலத்தில். அதாவது அடையாளமே, இந்தியாவினுடைய அடையாளமே அதுதான். இந்தியாவினுடைய அடையாளமே தமிழருங்கிற அடையாளத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. தமிழருங்கிற மொழி கிடையாது, தமிழர் என்ற அடையாளம் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நம்ம அவன் இங்கிலீஷில் பேசுனோம்னா அவன் இப்போ ஹிந்தியில் பதில் சொல்லுவான். நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவில் தானே வரீங்கன்னு கேட்பான் ரொம்ப சந்தேகத்தில். ஹிந்தி தெரியாமல் இந்தியாக்காரவத்தை இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஹிந்தி தான் இந்தியா. ஏன் வேற மாநிலத்துக்காரன் எதிர்க்கவே மாட்டாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மலையாளி எதிர்க்க மாட்டான், அவன் ஹிந்தியை கற்றுக்குவான். நம்மளே அப்படி தானே இருக்கிறான். ஹோட்டலில் ஹிந்தியில் சர்வர் வேலை பார்க்குறான், இந்திக்கார பசங்க வேலை பார்க்குறான். நமக்கு தண்ணி கேட்போம், அவனுக்கு புரியாது. வாட்டர்னு சொல்லி பார்ப்போம், புரியாது. இவர் பானி ஆயிடுவார். அவன் தண்ணியை தெரிஞ்சிக்க மாட்டாங்க, இவர் பானி கேட்க ஆரம்பிச்சிடுவார். நீ காசு கொடுத்து அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், நீ மாறிடுவ. நம்ம லெவலே அவ்வளோதான். நம்ம ஏன்னா ஒரு செய்தியையே நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன்னா நான் அறிவாளின்னு சொல்லிடுவேன். அதை விட மிக தெளிவாக தமிழில் சொன்னால் நம்ம ஆள் தான் போயிடுவேன். இப்போ நம்ம அதுதானே, நம்ம ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் அதுதானேங்க. அந்த பொண்ணு ஏதோ காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வரோம், திடீர்னு இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியரை பேசுகிறார். நீங்கள் படிச்சிங்களா? ஏன் இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் தெரிஞ்சுட்டா அவர் படித்தவர்னு அர்த்தமா? திருக்குறள் படித்தா அவர் படித்தவர்னு சொல்ல மாட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அப்படி ஒரு அடிமை புத்தியை, ஒரு உயர்வு மனப்பான்மை, அதுதான் உயர்வானது நம்ம ஏற்க வச்சிருக்கணும்ல. எனவே அது அதனுடைய அடிப்படையில் நம்ம வந்துடும். இந்த மாதிரியான செய்திகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் எங்கே நிற்கணும்னா, திராவிடத்தில் நின்று கொண்டு எதிர்த்தால் எதிர்க்கவே முடியாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். முதல்ல என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் நிறைய சொல்லிட்டேன். அதனால் அது திராவிடத்தில் எதிர்த்து ஒன்று, ஏன்னா அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். ஜிஎஸ்டியை ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சி திமுக, ஞாபகம் வச்சுக்க.
இன்னைக்கு ஜிஎஸ்டி பற்றி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, ஜிஎஸ்டி என்ன அது ஒன்றும் திடீர்னு ஒரு நாளைக்கு வரல, 10 வருஷம் விவாதிச்சிருக்கிறான். 10 வருஷம் விவாதிச்சிருக்கிறான். நானே பல கல்லூரிகளில் ஜிஎஸ்டி பற்றி நான் பேசியிருக்கிறேன், பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஏன்னா 10 வருஷம் நடந்துருக்குது அது விவாதம். புதுசாக திடீர்னு திணிச்சு அவனுக்கு ஒன்றும் புரியாமல் ஆதரிச்சிட்டாலாம் கிடையாது. ஜிஎஸ்டியை ஆதரித்து வாக்களித்த கட்சி தான் திமுக. ஒரு இவர் டிஆர் பாலு, கனிமொழியெல்லாம் அதிகபட்சம் என்ன கேட்டாங்கன்னா 4 வருஷம் வந்து பழைய டாக்ஸ் அடிப்படையிலே ஒரு மானியம் கொடுத்துருவான், 5 வருஷம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோதான். அது கூட அவன் ஏற்றுக்கல. இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுறோன்னு போட்டாங்க. அன்னைக்கு எதிர்த்தது அதிமுக தான். இவ்வளவு அடிமைப்பட்ட அதிமுக தான் அன்னைக்கு எதிர்த்து. ஏன்னா அந்த மாதிரி ஜிஎஸ்டி வரும்போது எதிர்த்துட்டாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா உயிரோட இருந்த போது எதிர்த்தாங்க. முடியாதுன்னு ஒரே தொடர்ந்து ராஜ்யசபாவில் எதிர்த்து மெஜாரிட்டி கிடைக்காம பார்த்தது அவங்க தான். அவங்க இறந்து போன ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இது ஓட்டுக்கு வருது. அவர் ஓபிஎஸ் இருந்தார். அது என்ன பண்ணாங்கன்னா எதிர்த்து வாக்களிக்கல, வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற ஒரு பிரச்சனையில் என்ன அன்னைக்கு மதிக்கல, ஏதோ ஒரு சண்டையை போட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது அது வந்து இன்டைரக்டா நேரடியாக எதிர்த்தோ ஆதரித்தோ வாக்களிக்காமல் வெளியே போயிட்டு ஒரு பெரும்பான்மையை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் உதவி பண்ணாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். ஆனால் திமுக நேரடியாக ஆதரிச்சிச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கேரளா முதலமைச்சர்லாம் பேசுறாருல, அந்த கட்சியினுடைய மேற்கு வங்காள நிதியமைச்சர் தான் ஜிஎஸ்டி அந்த டிராப்டிங் கமிட்டிக்கு, ஹை பவர் கமிட்டிக்கு தலைவர். அந்த கமிட்டியில உறுப்பினராக இருந்தவர் தான் பொன்னையர், அதிமுகவினுடைய பொன்னையர். அப்ப அவர் எம்பியா இருந்தார் பொன்னையன். எல்லாரும் சேர்ந்தது தான். அப்ப நீங்க என்ன ஆகணும், ஏன்னா இவர்களுக்கு வந்து தேசிய இன உரிமை, மொழி இன உரிமை பற்றியெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு கட்சி அரசியலுக்கு பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எனவே இவர்களை சார்ந்து நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. தமிழின அரசியல் என்பது தமிழின அரசியலாகத்தான் போகணுமே தவிர அது திராவிடம் தான் தமிழினம்னா அது என்ன வேலை? அது திராவிடங்கிறது தாங்க தமிழ், தமிழ் தாங்க திராவிடம்னா தமிழ்னே சொல்லிட்டு போயேன். அது ஏன் உனக்கு அந்த சிக்கல் வருது? இப்ப நீ வேற ஒண்ணு மறைக்கிறேன்னு அர்த்தம். நீ பாரு, KN நேரு, ஏவா வேலு வரிசையா பாரு. நீங்க தெலுங்கர்கள் எல்லாரும் வெளியேற்றணும் நம்ம சொல்லல. நீ இரு, உன்னுடைய அளவோட இருந்துக்க. இவ்வளவு ஆதிக்கம் இருந்துச்சுன்னு அப்படியா வருது? நம்ம யாரையும் இல்லை, நம்ம 56க்கு முன்னால் இருக்கிற இந்த மண்ணின் எல்லாருக்கும் சம உரிமை உண்டுன்னு நம்ம சொல்றோம். யாரா இருந்தாலும் இந்திக்காரனா கூட இருந்துக்கிட்டோம் கூட. 56 நவம்பருக்கு பிறகு வந்தவன் தான் வெளியாருன்னு வரையறுக்கிறான், அந்த செய்தி வேற. ஆனா அவன் அளவோட இருந்துக்கணும்ல. அப்ப என்ன பண்றான்னா திராவிடம் என்ற பெயரால் அதை அந்த ஒரு கவுச்சிடுது, அந்த முகமூடியில் அது வருது. தமிழ் என்ன டக்குன்னு வந்துடும், ஓப்பனா தெரிஞ்சிடும். இப்ப தமிழினம் என்ற அந்த இதுல தான் வரும்போது என்னன்னா தெளிவாக நம்முடைய மரபுல நின்று பேச முடியும். திராவிடம் என்பதற்கு ஒரு மொழி கிடையாது, ஒரு மரபு கிடையாது, ஒரு வரலாறு கிடையாது. நீங்க தமிழ் இனம்னா நமக்கு ஒரு சொல்ல முடியும், ஒரு வரலாறு சொல்ல முடியும், ஒரு மொழி சொல்ல முடியும், ஒரு தாயகத்தை சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் நமக்கு இருக்குது. இந்தியம் என்பதற்கு அப்படி சொல்ல முடியாது, இதுக்கு அப்படி சொல்ல முடியாது. இது ரெண்டுமே செயற்கை. அது ஆதிக்கத்திற்கான செயற்கை, இது ஆதிக்கத்துக்கு துணை செய்வதற்கான செயற்கை. ரெண்டு செயற்கையும் மெனக்கெட்டு இயற்கை போல ஆக்கிக்கிட்டே இருக்கிறான். இங்க ஏதாவது ஒரு கீழடியில ஒண்ணு பொருள் கிடைச்சதுன்னா அது திராவிட நாகரிகம். இப்ப எவன்டா கண்டான் திராவிடத்தை? எழுதியிருக்கிறது எழுத்து தமிழ் எழுத்து, ஆதன்கிறான். ஆதன்கிற பேரு அப்பையும் இருந்திருக்குது, இப்பயும் ஆதன்னு பேர் வைக்கிறோம். அவ்வளவு நீண்ட கால மரபோட நம்ம இருக்கிறோம். எங்க திராவிடம் குறுக்க அதுல வந்துச்சு? திராவிட கட்டடக்கலை. இது எல்லாமே என்னன்னா செயற்கையாக இவர்கள் உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக பிறமொழியினுடைய ஆதிக்கத்தை ஒரு தமிழர்கள் மீது திணிப்பதற்கு ஒரு பயன்படுது, அவ்வளவுதான். அப்ப இது எல்லாவற்றிலையும் தெளிவு பெற்று தமிழர்கள் தமிழர்களாக வர வேண்டும். அதற்கான ஒரு அரசியல் தான் தமிழ் தேசியம் என்ற அரசியல். தேசியம்னு சொன்னாலே அதற்கென்ற ஒரு இயற்கையான தேசம் இருக்கணும். தேசம் என்பது என்ன? மொழியால் தாயகத்தால் கட்டமைக்கப்படுவது, ஆட்சி பகுதி கிடையாது. அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்கள் என்று பெரிய பேரரசர்கள் இருந்த காலத்திலையும் அதை தாண்டி சிற்றரசர்களாக சிறு சிறு குற்று மன்னர்கள் இருந்த போது கூட நம்முடைய பரிபாடல் இதை தமிழ்நாடு என்று தான் சொன்னது. இதை தமிழ்நாடு என்று தான் அடையாளப்படுத்து. நம்முடைய தொல்காப்பியம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தான் சொன்னது. சோழ நாடு சேர நாடு என்பதெல்லாம் நம்மளை பிரிக்கவே இல்லை, அதெல்லாம் ஆட்சி பகுதி. அதுபோல இந்தியா என்பது ஒரு ஆட்சி பகுதி. இந்தியா என்பது ஒரு ஆட்சி பகுதி.
அந்த ஆட்சி பகுதியில் நம்ம நீடிப்பதும் நீடிக்காததும் அது வந்து நம்முடைய உரிமையை பொறுத்ததே தவிர, நமக்கு இருக்கிற உரிமை வாழ்வை பொறுத்ததே தவிர அது கட்டாயம் கிடையாது. அது கட்டாயம் கிடையாது. ஆனால் தமிழர்களுக்கான நாடு தமிழ்நாடு என்பது கட்டாயம். ஏன்? அது இயற்கையின் படைப்பு. எப்படி நீ மலையை அழிக்க கூடாதோ, மரத்தை அழிக்க கூடாதோ, இயற்கையை அழிக்க கூடாது, அது போல தமிழை அழிக்க கூடாது, தமிழ் இனத்தை அழிக்க கூடாது. ஏன்னா இயற்கையின் படைப்பு. நீ உன்னால உருவானதில்லை, நீ ஏத்துக்கிட்டு உருவானதில்லை. நீ ஏத்துக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான். நீ நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், நீ இந்த உரிமைக்கு போராடுறவனா இருக்கலாம், போராடாம இருக்கலாம், காட்டி கொடுக்குறவனா கூட இருக்கலாம். ஆனா தமிழன்னா தமிழன் தான். எனவே இந்த ஒரு தெளிவுக்கு நம்ம வரணும். நாம் இன்னும் வருங்காலத்தில் பேசுவோம். நம்ம இதற்கான நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தில் என்ன வழக்கம் வச்சிருக்கிறோம்னா, இதற்குள்ள ஆர்வம் உள்ளவர்கள், நம்முடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள், அவர்களுக்கான தொடர் வகுப்புகள் நடத்துவோம். அதுலேயும் கலந்து கொள்ளுங்க. நாம் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு உள்ளவர்களாக, அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய அதான் நான் சொல்கிறேன்னே, இவ்வளவு பெரிய கோபுரம் கட்டினவன், இவ்வளவு பெரிய அணை கட்டி, இவ்வளவு பெரிய பாசன பகுதியில் நீங்கள் வந்து கோதாவரி இருக்குது, பிரம்மபுத்திரா இருக்குது, எவ்வளோ பெரிய ஆறுகள் இருக்குது, காவிரியை விட பெரிய பெரிய ஆறுகள் இருக்குது. ஆனால் எல்லா ஆறுகளுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை என்னன்னா, காவிரி ஆற்றினுடைய நீர் தான் கிட்டத்தட்ட கடைசி சொட்டு வரையிலும் பயன்படுத்தப்படுது. நீங்கள் போய் அந்த பூம்புகாரில் இந்த கடலில் போய் அந்த காவிரி கலக்குது இல்லை, அந்த இடத்துல போய் பாருங்கள், அப்படியே ஒரு ஆடு தாண்டிடலாம். அது ஆடு தாண்டும் காவிரிமா, அவ்வளோதான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது? மற்ற ஆறுலாம் பாருங்கள் அகலமாக போய் சேரும். ஏன்னா அதில் பயன்படுத்தாத தண்ணி அதிகம். இங்கே காவிரி ஆற்றுல தான் அந்த சோழர்கள் காலத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நுட்பமான வாய்க்கால்கள் வெட்டி பாசன கட்டமைப்புகளை உருவாக்கி அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு வரையிலும் வந்து இன்னைக்கு அது முழு தண்ணியை பயன்படுத்துகிறோம். காவிரி தண்ணி தான் முழுமையாக பயன்பாட்டு உள்ள தண்ணி. என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெள்ளத்தில் போய் காவேரி வந்து ஆற்றுல இதில் போய் கடலில் போய் கலக்குதுன்னா தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னுவான். அப்படிலாம் போகலைன்னா உப்பு தண்ணி ஆகிரும் உள்ள தண்ணி. இந்த ஆற்று தண்ணி போய் கடல் தண்ணியை தள்ளணும். தள்ளினாதான் இங்கே கடல் தாண்டி உள்ளுக்குள்ள இந்த நிலத்தடி தண்ணீரில் உப்புத்தன்மை வராமல் இருக்கும். இல்லைன்னா நிலத்தடி தண்ணீர் உப்புத்தன்மை ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் புரியாமல் சொல்கிறது. என்னைக்காவது ஒரு வெள்ளத்தில் போச்சுன்னா தண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு, இதுக்கிட்ட வேஸ்ட். அது பிற உயிர்கள் சாப்பிடுவதை வேஸ்ட்டுன்னு சொல்லாது. அது தமிழனுடைய இயற்கையே கிடையாது. பிற உயிர்கள் சாப்பிடுவது போய் வேஸ்ட்டுன்னு சொல்லாது. அது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது வந்து நீங்கள் என்ன ஆகும்னா, அந்த கடல் தன்மையினுடைய உப்புத்தன்மை அதிகரித்து போய், நீங்கள் இந்த தண்ணி போய் சேரலைன்னா கடல் தண்ணியினுடைய உப்புத்தன்மை அதிகரித்து போய் அது ஆவியாகாது, மேகமே வராது, மழையும் வராது. இது இந்த அறிவியல்லாம் புரிஞ்சதுனால தான் தெளிவாக இருக்கிறான். வேறு ஆறுகளை விட இந்த ஆறு தான் அது மாதிரி பயன்படுது. அது மாதிரி பாலாறு எடுக்க மணல் அள்ளிக்கிட்டே போகிறானே. கேரளாவே பாலாத்தை நம்பி இருக்குது. அவ்வளவு மணல் எடுத்துகிட்டு போகிறான். ஆந்திராவில் ஃபுல்லாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறானுங்க. இவ்வளவு மணல் இருக்கு. எப்படி இது தண்ணி வரலன்னா, இவ்வளவு அடுக்கடுக்கா தண்ணி வரலன்னா மணல் ஏதுங்க? மணல் இவ்வளவு இருக்குன்னாலே இவ்வளவு வற்றாத நதியா இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது இன்னைக்கு நமக்கு தண்ணி வந்தா அதிசயமா பாலத்துல எல்லாம் வேடிக்கை நின்று பார்க்குறோம். வெக்கக்கேடானது இல்லையா? எப்படி வாழ்ந்த இனம், எப்படி இருந்த இனம் இன்னைக்கு போய் அவன்கிட்ட சலுகை கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு அதிகாரம் கேட்டு உட்கார்ந்துருக்கிறான். இந்த சுயமரியாதை, இன உணர்ச்சி வேணும் நமக்கு. நாம் வந்து வேறொன்றாக இருக்கக்கூடாது. நாம் தமிழர்களாக அதற்கான அரசியல் தான் தமிழ் தேசியம் என்பதை புரிந்து கொண்டு வரணும். ஒரு அரசுரிமை கோருகிற இனம் தான் அந்த அதிகாரம், அந்த அரசுரிமை கோருகிற அரசியல் என்பதுதான் தமிழ் தேசியம் என்பது. வெறும் அரசுரிமை கிடையாது, எல்லா உரிமைகளும் இந்த இனத்திற்கு வேண்டும், இந்த இனத்திற்கான உரிமை பெற்ற ஒரு அரசு வேணும் என்பதை கோருவதுதான் தமிழ் தேசியம் என்பது. இது ஒரு அரசியல்வாதியினுடைய கோரிக்கை அல்ல, இது ஒரு இனத்தினுடைய கோரிக்கை, ஒரு இயக்கத்தின் கோரிக்கை அல்ல, இந்த இனத்தினுடைய கோரிக்கை. ஆனால் எந்த ஒரு கோரிக்கையும் ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாகத்தான் தொடங்கும், பிறகுதான் இனத்தின் கோரிக்கையாக மாறும். இப்போ நம்ம தொடர் மாரிமுத்து தொடக்கும் போதே சொன்னார், 1990 தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடத்தும் போது தொடர் மணியரசன் மீது வழக்கு போடணும்னு சொல்லி முரளி மனோகர் ஜோஷி அப்படின்னு ஒரு ஆள், பிஜேபியினுடைய அனைத்து இந்திய தலைவராக இருந்தார், பெரிய படிப்பாளி. அவர் வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமை கவுன்சில்னு ஒன்று இருக்குது, இன்டகிரேஷன் கவுன்சில். அந்த கவுன்சில் கூட்டத்தில் அவர் குரல் எழுப்புறார். சென்னையின் மையமான பகுதியில், எக்மோர் பக்கத்தில் இருக்கிறது, நம்ம பெரியார் திடல் உங்களுக்கு தெரியும், அந்த எழும்பூருக்கு பக்கத்தில்
ஒரு வந்து வெளிப்படையாக ஒரு பிரிவினை மாநாடு நடந்து விட்டது, அந்த மாநாட்டை வந்து கருணாநிதி ஆதரித்து விட்டார்னு அவர் பேசுறாரு. அதுக்கு பயந்து தான் அவர் கைது பண்றாரு நம்மள. தலைவர் மணியரசனை கைது பண்ணது அதுக்காக தான். அதுக்கு முன்னாடி அவர் அதுக்கு ஒரு சாக்கெல்லாம் சொல்லி பார்க்கிறார். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த மணியரசனுக்கு பின்னால் அவருடைய நிழல் கூட போகாது, ஏன் நீங்கள் இவ்வளவு பெரிதுபடுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். அப்படித்தான் அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு நிழல் கூட போகாது என்பவர் ஒரு அச்சமூட்டக்கூடிய தலைவராக பார்க்கிறாங்க. என்ன காரணம்? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல் தமிழ் தேசியம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்கவே முடியாது. செயற்கையானது இயற்கையை கொஞ்ச காலம் அமைக்கி வைக்கலாம். இயற்கை தானாக தன்னை சரி செய்து கொண்டு மேலே வரும். அந்த இயற்கையின் நேரடி ஆற்றல்களாகத்தான் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தொடர்கள் இருக்கிறது. அந்த வரலாற்று பாத்திரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ 10-11 இல்லை. இந்த போண்டா பிடிக்கல பஜ்ஜிக்கு வாங்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இயக்கம்லாம் சரியில்லை, எனவே இந்த இயக்கத்துக்கு வரோம். இது கொஞ்சம் பிடிச்சிருக்குது, இந்த பிடிச்சிருக்கு சமாச்சாரம்லாம் கிடையாது. இதை தவிர வேறு வழி கிடையாது. ஞாபகம் வச்சு, தமிழ்நாட்டினுடைய உரிமை வரலாற்றிற்கு தமிழ் தேசிய பேரியக்கம் அதனுடைய அரசியல் வளர்வதை தவிர வேறு திசையே கிடையாது. நான் உறுதியாக சொல்ல, நான் சோசியல் டைனமிக்ஸினுடைய அறிவியல் பூர்வமாக நான் சொல்ல வரேன். சும்மா ஒரு கட்சிக்கு பேசுறதுக்கு டமால் அடிக்கிறதுக்காக நான் பேசுறேன். சமூக இயங்கியலை உற்று நோக்கினால் இந்த திசையில் போகவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு தேங்கிதான் இருக்கும். இந்த திசையில் போனால் தமிழ்நாடு வளரும், இதனுடைய கல்வி வளரும், இதனுடைய விஞ்ஞானம் வளரும், இதனுடைய தொழில் வளரும், இதனுடைய இயற்கை பாதுகாக்கப்படும். அப்படி இயற்கையை பாதுகாக்கிற ஒரு வித்தியாசமான தொழில் வளர்ச்சியை தமிழ் தேசியம் தான் உருவாக்க முடியுமே தவிர இந்தியா மார்க்கெட்டுன்னு பார்க்கிறவன் இந்த பகுதியை அழிச்சாதான் இந்தியா மார்க்கெட் வளரும். பாலாத்தை அழிக்காம பெரிய பெரிய மார்க்கெட்லாம் வளராது. ஏன் அவ்வளவு மார்க்கெட்டுக்கும் பொருள் உற்பத்தி பண்ணணும்னா இந்த பாலாத்தை அழிச்சாகும், இந்த தண்ணியெல்லாம் எடுத்தாகும். இல்லைன்னா இந்தியா முழுவதுக்கும் உற்பத்தி பண்ண முடியாது. எனக்கு இந்தியா முழுவதும் நான் விரும்பினா உற்பத்தி பண்ணுவேன். எனக்கு இந்த ஊர் என்னுடைய மார்க்கெட், என்னுடைய ஊர் தான் என்னுடைய ஊர் தான் என்னுடைய மார்க்கெட், என்னுடைய தமிழ்நாடு தான் என்னுடைய மார்க்கெட். இது எனக்கு எது பலமா நான் ஏற்றுமதி பண்ணுவேன். இப்போ துபாய்காரன் இல்லையா, எதுவுமே கிடையாது, அவன்கிட்ட எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடா மாறி இருக்கிறான். அங்க போய் பாரு, நீ வாடகைக்கு இருக்கணும்னா கூட நீ ஒரு தொழில் தொடங்கணும்னா அவனை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கலான்னு நீ பண்ணவே முடியாது. நீ போய் வாடகைக்கு தான் இருக்கலாமே தவிர ஒரு துண்டு நிலம் வாங்கிட முடியாது. அவன் சின்ன ஊர் தான், அவனுக்கு பெட்ரோலை தவிர எதுவும் கிடையாது. ஆனால் அவன் தன்னுடைய இறையாண்மையை, அரசுரிமையை, தாயக உரிமையில தெளிவா இருக்கிறான். அதனால சுண்டைக்காய் நாடா இருந்தா கூட அவன் உலகத்தோட வர்த்தகம் பண்றான். நீ உலகத்தோட வர்த்தகம் பண்ணி பழக்கப்பட்டவன், நீ உன்னுடைய மரபு அது. உனக்கு அத்தனை வளமும் அத்தனை அறிவும் இருக்கு, அதிகாரம் தான் இல்லை. அந்த அதிகாரத்திற்கான போராட்டம் தேசிய இன உரிமை போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு இந்த கட்சிக்காரருக்கான விஷயம் கிடையாது, கட்சிக்காரருக்கான விஷயமே கிடையாது, இந்த கரவேட்டி சமாச்சாரம் கிடையாது. இது ஒரு இன உரிமை போராட்டம். இந்த இன உரிமை போராட்டம் என்பது ஒரு எளிதாக வந்துவிட, அதற்காக நாம் நமக்கு சகோதர இனமாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எடுத்தது போல அதே பாதையில் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இதுக்கான வரலாற்று தன்மைகள் உண்டு. இங்கே சைவம், வைணவம், ஜைனம் இது மாதிரியான சில பண்பாட்டு சமாச்சாரங்களும் உண்டு. எனவே இங்கே வன்முறை போராட்டத்தை விட மக்கள் திரள் போராட்டம் என்பதுதான் ஒரே பாதை. இந்த மக்கள் திரள் போராட்டத்தின் வழியாகத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவிற்கான விடுதலை போராட்டத்தை முன்னேறியது. நேதாஜியினுடைய போராட்டம் என்பது குறைவானதல்ல, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் போராட்டம் என்பது காந்தியினுடைய போராட்டம் தான். அவர் அன்றைக்கே கூட இந்தந்த தேசிய இனங்களுக்கான மாற்று வழிமுறைகள் என்ன அவரே பேசியிருக்கிறார். அதை நாம் இந்த மண்ணிற்கு பொருத்தி பார்த்து நம்முடைய வேரிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு சென்றாலே நாம் அதை மாற்றுகளை உருவாக்கி விட முடியும். எனவே இவர்கள் சொன்னதைத்தான் கேட்கிறோம். கூட்டரசு நான் கேட்பது காங்கிரஸ்காரர்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் சொன்னதைத்தான் கேட்கிறோம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முன்னால் கேட்டார்கள் அல்லவா, அதைத்தான் கேட்கிறோம். எதுவும் புதுசு கிடையாது. ஆனால் நாம் நம்முடைய வேரிலிருந்து கேட்கிறோம். வெறும் சாயல் அவர்களுடைய போல தெரியும், நாம் நம்முடைய வேரிலிருந்து கேட்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நம்ம ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பதை இந்த மண்ணில் இந்த விரிவாக்குவதற்கு இந்த கிளை தோழர்கள் பணியாற்ற வேண்டும், பங்காற்ற வேண்டும். அதற்கு இந்த கூட்டம் என்பது ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்திருக்கிறது. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை
வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.